ஹலோ சிசோன கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொருட்டோ சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பொருட்டோ சீரிஸை பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட நல்ல நல்ல சாப்டர்ஸ்லாம் வந்துருந்தது. இந்த நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸோட இன்ட்ரோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நருட்டோ அண்ட் ஹினாட்டா ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருட்டோன்னு சொல்லிட்டு ஒரு பையன் பிறக்கிறான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீமாவரின்னு சொல்லிட்டு ஒரு தங்கச்சி இருக்குது. ஸோ இதில் வந்து மெயின் கேரக்டராக இருக்கிற பொருட்டோ உசுமாக்கியோடைய கதை தான் இந்த பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ். இதில் வந்து அடிஷ்னலாக அந்த இதுக்குமா நம்ம பார்த்த இந்த ஒரு நிஞ்சா உலகம் வந்து இந்த ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் எப்படி மாறுபட்டிருக்கு, என்னென்னலாம் வந்து பார்த்தோன்னா மாறி இருக்குது, என்னெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத வந்து பார்த்தோன்னா முக்கியமான மெயின் டாப்பிக்கே. ஸோ இப்போ வந்துட்டு 2 வாரியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து பார்த்தா அந்த ஹோக்கியோட ஃபேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்காங்க. அதில் முக்கியமாக நம்ம கவாக்கி நம்ம நருட்டோட ஃபேஸில் வந்து பார்த்தா நின்றுருப்பாரு. ஆக்சுவலாக அது நருட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் நம்ம பொருட்டோ உசுமாக்கி நின்றுருப்பாப்பில். ஆக்சுவலாக பொருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நருட்டோ ஃபேன்ஸுக்கு பிடிக்காத காரணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால தான். பட் ஆனால் ஒரு சில பேரும் பார்க்கறதுக்கான காரணம் அப்படின்றது ஐ வில் பி சென்டிங் யூ டு மீட் த 7th பொருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவாக்கி சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை தான். அப்படின்னா நருட்டோ செத்துருவாரா, அப்போ நருட்டோ எங்கே போயிடுவார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தா இன்னுமே யாருக்குமே தெரியல. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா காமிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவானுங்க. அதே மொக்கையாக முடிஞ்சுன்னா அதையும் கழட்டி விட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவாக்கி சொல்லிடுவார், நான் உங்கள் அப்பா போன இடத்துக்கே நான் உன்னை அனுப்பிடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவார். பொருட்டோ இப்படிலாம் வந்துட்டு விஷயங்கள்லாம் மாறும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தோன்னா சொல்லுவார். அனிமேல் இந்த சீன் வந்து சூப்பராக அனிமேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவருமே வந்துட்டு தி ஏஜ் ஆஃப் நிஞ்சா இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தா சொல்லுவார். அனிமேல தி ஏஜ் ஆஃப் ஷினோபி இஸ் ஓவர், ஷினோபினா நிஞ்சா அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தா சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லும்போதுமே வந்துட்டு என்ன தான் வந்து இந்த ஷினோபியோட அந்த ஒரு ஏராவே முடிஞ்சாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு நிஞ்சாவாக தான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். நம்ம பொருட்டோ வந்து சொல்லுவார். ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவருமே அந்த ஹெட் பேண்ட்லாம் வந்து போடுவார். ஸோ போட்டு விட்டோன்னே வந்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ப்ரெசென்ட்டுக்கு போகுது. ஸோ ஆக்சுவலாக இந்த பொருட்டோ ஸ்டோரி அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட கதையை வந்து திருப்பி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். நருட்டோவோட ஸ்டோரியை பார்க்கும்போது ஒரு பயோகிராஃபி மாதிரி இருக்கும். இவர் வந்து இப்படி வந்தார் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ஒரு அண்டர்டாக் ஸ்டோரி மாதிரி இருக்கும். பொருட்டோ வந்து எப்படின்னா ஆல்ரெடி ஒரு சம்பவங்கள் நடந்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பொருட்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நரேட்டே பண்ணுவாப்பில். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் சொல்லுவார், ஆமாம் நானும் நிஞ்சா தான். அண்ட் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிஞ்சா இருக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஏன்னா இந்த வில்லேஜோட கிரேட்டஸ்ட் நிஞ்சாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோகே தான். அண்ட் அந்த ஹோகே அப்படின்றது வேறு யாருமே கிடையாது, எங்கள் அப்பா தான். ஆனால் எங்கள் அப்பா தான் எனக்கு ஆக்சுவலாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே மென்ஷன் பண்ணுறாரு. இப்போ நம்ம பொருட்டோவுக்கு வந்து ஏன் நருட்டோ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அட்டென்ஷன் தான். தன்னோட மகனுக்கு அப்பா வந்து அந்தளவுக்கு பெருசாக அட்டென்ஷன் கொடுக்காம இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம பொருட்டோ ஒரு காரணமாக சொல்லுவார். அண்ட் அந்த ஒரு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் பொருட்டோ ஒரு சில சமயத்தில் நம்ம நருட்டோ போட்டு கலாய்ச்சி பயங்கரமாக அசிங்கப்படுத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நருட்டோ ஃபேன்ஸால், அதாவது இந்த வெறித்தனமான நருட்டோ ஃபேன்ஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளவே முடியல. எப்படா நருட்டோ பற்றி அப்படி பேசலாம், நருட்டோவில் எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. நான் தான் பொருட்டோட ஸ்டோரியாக இருந்தாலும் இது நரேட் பண்ணுறது பொருட்டோவாக இருந்தாலும் ஸ்டார்டிங் இந்த ஒரு ஆரம்ப கட்ட கதைக்களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கப்போ கண்டிப்பாக டைம் ஸ்கிப்க்கு அப்புறம் நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரம் ஒதுக்கி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எனக்கு எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அப்படி இருக்கப்போ இந்த இடத்துல நருட்டோ ஹோகேவை காமிக்கிறாங்க. அவரோட கனவை அவர் நினைவு வைக்கிறாரு. ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து என்னோட கனவை நினைக்க போகிறேன். பட் ஆனால் நானுமே ஹோகே அப்புறம்னா அப்படின்னு சொல்லிக்கின்னா அதான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமில் இருக்கார். நருட்டோ எப்படி டீம் சொன்னார், அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பராக இருக்கார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு சரடா அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிட்சுகின்னு சொல்லிட்டு இன்னொருத்த வந்து பார்த்தீங்கன்னா மிட்சுகி யார் அப்படின்னா ஒரோச்சிமாரோட பையன் டிஸ்டியூ பேபி. அதுக்கப்புறம் வந்துட்டு சாரடா யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், சாஸ்கே அப்புறம் சாக்குரா. ஸோ இவங்க 2 பேரோட பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரடா. ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன கவர் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த முக்கியமாக அந்த பேண்டா வந்து பார்த்தீங்கன்னா பிடிப்பானுங்க அந்த பொருட்டோவோட டீம்லாம் சேர்ந்து. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோனோமாமோரு செஞ்சு காப்பாங்க. நருட்டோ ஷிப்புடனில் ஒரு மாஸ்க் காட்டிய ஒரு மனிதரை வந்து இந்த இடத்துல நர்ஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. கோனோமாமோருமே வந்து பார்த்தீங்கன்னா டம்மி ஆக்கி விட்டுருப்பானுங்க. ஸோ அந்த வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஒரு நிஞ்சா டெக்னிக் யூஸ் பண்ணுவார். அதாவது நிஞ்சா ஜுட்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுவார். இந்த நிஞ்சா ஜுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ பைண்டிங் டெக்னிக். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாதா கிளானில் இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம ஷீகமாருவோட ஜுட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோனோமாமோரு யூஸ் பண்ணுவார். நீங்கள் எப்படிங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொருட்டோ கேட்கும்போது அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கோனோமாமோரு சொல்லுவார், இதான் பார்த்தீங்கன்னா அந்த நிஞ்சா வெப்பன் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஸோ இந்த மாதிரியான மெக்கானிக்கல் வெப்பன் டூல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து நம்ம எல்லாத்துக்குமே அது கை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோனோமாமோரு வந்து சொல்லுவாப்பில். அண்ட் அப்படி இருக்கப்போ வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் நிஞ்சா ஜுட்ஸுஸ்லாம் போட தெரியாமல் இருக்கிறவங்க எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோனோமாமோரு வந்து சொல்லுவார். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கையில் வந்து அந்த ஹேண்ட் டூல் வந்து போட்டிருப்பாரு, நிஞ்சா ஹேண்ட் டூல். ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரோல் இருக்கும். அந்த ஸ்க்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளே பண்ணி காமிப்பார். அதுக்குள்ளே வந்து நான் வந்து ரெசைன் கனை போட்டு அப்படி இந்த மிஷின் அமைக்கி விட்டுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் மாதிரி அந்த ஸ்க்ரோல் போய் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரெசைன் கன் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அவர் வந்து எக்ஸாம்பிளாக விட்டுட்டுருப்பாரு. ஸோ இதை பார்த்தோன்னே நிறைய நருட்டோ ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கவே இல்லை. ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோவால் ஒரு அசன்கனே போட முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வந்து ராக் போல ட்ரெயின் எடுத்துப்பார். இங்கே என்ன அசால்ட்டாக நிஞ்சா டூல்ஸை கொண்டு வந்து போகிற வரவங்களும் அது பார்த்தீங்கன்னா அசால்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எனக்கே அப்படி தான் தோணுச்சு. பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் டேக் ஓவர் பண்ண போகுது. இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ வந்து இன்டர்வியூ பண்ணுற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாங்க. இந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா மூவி அனிமே மாங்கல் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து சொல்லுவார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ உண்மையாக ஒரு ஹார்ட் ஒர்க்கரான ஒரு ஹோகே தான் வந்து காப்பாங்க. ரொம்பவே டயர்டாக அவரோட ஒரு வாழ்க்கையவே வந்து பார்த்தீங்கன்னா ஹோகே அப்படின்ற ஒரு பணிக்காக அர்ப்பணிச்சு வில்லேஜுக்காக எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா செய்கிற மாதிரிலாம் காப்பாங்க. இன்டர்வியூ கொடுக்க போகிறப்பவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஷேடோ க்ளோன் யூஸ் பண்ணி தான் வந்து இன்டர்வியூ கொடுத்துருப்பாப்ல. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ தான் வந்து நம்ம பொருட்டோ நருட்டோ இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பொருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா போதிய அட்டென்ஷன் வந்து அவருக்கும் சரி அவரோட ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக தர மாட்டார். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா அயராது வில்லேஜுக்காக பாடுபட்டு உழைக்கிறாப்ல, அவரோட கனவு நினைவேற்றிட்டாப்ல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் நம்ம நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுவார். நீ வீட்டில் வந்துட்டு அப்பான்னு கூப்பிட்டுக்கோ, என்னன்னாலும் கூப்பிட்டுக்கோ, வெளியே நீ வந்து பார்த்தீங்கன்னா ஹோகே இல்லைனா லார்டு செவன்த் அப்படி தான் கூப்பிடணும் அப்படின்னு தான் சொல்லுவார். இது கேட்டோன்னே இதெல்லாம் ஓவராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருட்டோ நருட்டோ பார்த்து சொல்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா செம காமெடியாக இருந்துச்சு மாங்க சாப்டர். அப்படி இருக்கப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ கோனாமரை மீட் பண்ணுறது, கோனாமர்கிட்ட டே இவனுக்கு கொஞ்சம் என்னடா சொல்லி வளர்க்குற, கொஞ்சம் நல்லா தான் சொல்லி வளடா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய சொல்லுவார். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சுகேன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா காமிப்பாங்க. ஸோ இந்த கடாட்சுகி யார் அப்படின்னு சொல்லிட்டுன்னா இவ ஒரு சயின்டிஸ்ட். இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸில் ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணுறான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்குமே பெருசாக பிடிக்காது. பட் இவன் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கேரக்டர். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த நிஞ்சா சயின்டிஃபிக் டூல்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் தயாரிக்கிறவன் இவன் தான். இவனை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சரில் வந்து காமிப்பாங்க. இவன் போடுற நிறைய டூல்ஸ் அண்ட் மிஷின்ஸு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து காமிப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரியான சயின்டிஃபிக் நிஞ்சா டூல்ஸ்லாம் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன் அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூன் எக்ஸாமில் வந்து யூஸ் பண்ண வந்து அனுமதிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோட வந்து காட்சுகி கேட்கும்போது அதெல்லாம் வேணாம், நிஞ்சா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டூல்ஸை வந்து ரிலே ஆகி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் பண்ணக்கூடாது, சுயமாக வந்து ட்ரைனிங் எடுத்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மூவ்ஸையும் கற்றுக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிஞ்சா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோ சொல்லுவார். அதை கேட்டு காட்சுகியும் ரைட் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தா போயிடுவார். இந்த இடத்துல நம்ம காட்சுகி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சஸ்பெக்டிபிளான ஒரு கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிப்பாங்க ஸ்டார்டிங்கில். அதை நான் வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பல. நம்ம அப்படியே ஒரு ஃப்ளோலே வந்து பார்த்தீங்கன்னா போவோம். இதுக்கப்புறம் நம்ம பொருட்டோ என்ன பண்ணுவாப்ல, நம்ம காட்சிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாப்ல. அண்ட் பேசும்போதுமே வந்துட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மனசில் இருக்க வன்மத்தெல்லாம் கொட்டிடுவாப்ல. இதுக்கப்புறம் வந்துட்டு பொருட்டோவும் காட்சிக்கும் வந்து பேசுவாங்க. அண்ட் அப்படி பேசும்போது தான் வந்துட்டு அந்த காட்சிக்கு கேட்பான் பொருட்டோட, இந்த மாதிரி நீயுமே வந்துட்டு இந்த சூனியன் எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிக்கும்போது நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லுவார். ஏன்னா நம்ம பொருட்டோக்கு வந்து அவங்க அப்பா சுத்தமாக பிடிக்காது, நிஞ்சா இருக்கிறதே பிடிக்காது அப்படின்னு காரணத்தினால அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிடுவார். பட் ஆனால் நீ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காட்சிக்க சொன்னோடனே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்டோ யோசிக்கிறாப்ல. அண்ட் யோசிச்சதுக்கப்புறம் என்ன எடுக்கும் அப்படின்னா ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் காப்பாங்க. அதாவது நம்ம சீகமாரோட பையன், அப்புறம் நம்ம ஈனோ அண்டு ஷா இவங்களோட பையன், அப்புறம் வந்துட்டு நம்ம சோஜியோட பொண்ணு, எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா காப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு டீமில் இருக்க மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா காப்பாங்க. இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் வந்துட்டு இந்த வீடியோ கேம்ஸ் வச்சு விளையாடுறது, இந்த மாதிரி நம்ம ஜென்ரேஷனில் நம்ம எல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா ஜென்ரேஷனில் அப்படியே அப்ளை பண்ணி எப்படிலாம் நடக்குது என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தோன்னா காமிச்ச மாதிரி ரொம்ப நல்லா வந்து பார்த்தோன்னா கொடுத்துருந்தாங்க. ஒரு சில விஷயங்கள் நல்லா இருந்துச்சு, ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நருட்டோ யூனிவர்ஸ்லேருந்து இப்படி சடனாக பொருட்டோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஜம்ப் ஆகிறோம் அப்படின்றனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். முக்கியமான பாயிண்ட் வந்து இது சாப்டரில் இன்க்ரீஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா சராடா உச்சியை வந்துட்டு ஹோவாகி ஆக போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்தி சொல்கிறது தான். ஏன்னா பொதுவாகவே மெயின் கேரக்டர் தான் வந்துட்டு நான் அதுவாக போகிறேன் இதுவாக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஹோகி ஆகிட்டாரு. பட் ஆனால் பொருட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ ஹோகி இருக்கிற நாளே வந்துட்டு நான் ஹோகி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். பட் இந்த இடத்துல எங்கள் அப்பா என்ன தான் ஹோகி ஆகணும், தட் இஸ் சாஸ்கி என்ன தான் ஹோகி ஆகணும், நான் வந்து ஹோகி ஆவேன் அண்ட் எனக்கு வந்து பார்த்தா நீ அதுக்காண்டியாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூனியன் எக்ஸாமில் ஜாயின் பண்ணுறதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சராடா உச்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சொல்லுவாங்க. அண்ட் அப்படி சொல்லும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்டோ வந்து ஆக்சுவலாக ஒரு மனை தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்மதிச்சிருவார். ஸோ இப்படி பேசும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீமாரி வந்துருவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஹீமாரி பிறந்த நாள். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆக்சுவலாக நம்ம நருட்டோட போய் நம்ம பொருட்டோ இன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு போவார். அந்த ஒரு விஷயமே நம்ம நருட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு காயை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமே சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்டோ அப்புறம் அந்த ஹீமாரி ஹினாட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் அப்படி செலிப்ரேட் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ அவங்க இருப்பார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கேக்கு கொண்டு வரப்போ அந்த கேக் கொண்டு போச்சுன்னா அப்படி கீழே விழுந்துடும். அண்ட் அதே சேம் டைம் நம்ம தலைவர் டிசப்பியர் ஆயிடுவார். ஸோ இதன் மூலம் என்ன தெரியுது, அவரோட சொந்த மகளோட பர்த்டேக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ க்ளோன் யூஸ் பண்ணி தான் அமுச்சு விட்ருக்காரு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் பொருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சமகாண்ட ஆறு வீட்டில் இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவலைப்படுறாங்க. தட்டிக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருட்டோ நருட்டோ போய் தடிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹினாட்டாவுக்கும் நம்ம பொருட்டோக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் போகும். ஒரு பொண்ணோட பிறந்தநாளுக்கு கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினாட்டா கேட்கும்போது ஹினாட்டாவுமே வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ கார்டெல்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோகி ஆகிறதுங்கிறதே கனவு. ஸோ நருட்டோ ஷிப்ல நருட்டோலாம் பார்த்துருந்தோட தெரிஞ்சிருக்கிட்டா பொருட்டோ அப்படின்லாம் சொல்லி நம்ம ஹினாட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்டோ இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் சொல்லுவாங்க. பட் எப்படி இருந்தாலும் ஃபேமிலிங்கிறது ஃபேமிலி தானே, வீட்டில் இருக்க குடும்பத்தை பார்த்துக்காம அவர் ஊரை பார்த்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம
பொருட்டோ நிறைய நாக்கப்படுகிற மாதிரி 4 கேள்வி கேட்பாரு. பட் எது எப்படி கேட்டிருந்தாலுமே நம்ம ஹினாட்டாவால் ஆன்சர் பண்ண முடியாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் அழுக தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களால சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுவும் ஒரு வகையில் நியாயமாக தான் இருக்கும். அண்ட் அதே சேம் டைம் நருட்டோ பக்கமும் நியாயம் இருக்குது, பொருட்டோ பக்கமும் நியாயம் இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு பக்கம் இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இப்படி நம்ம பொருட்டோ வந்து வீட்டை விட்டு வெளியே போகும்போது தான் அந்த இடத்துல வந்து நம்ம நருட்டோ எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அயராவது உழைக்கிறாரு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காமிப்பாங்க. அந்த ஒரு ஹோவாகி இருக்கிற அந்த ஒரு இடமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெஸ்டப்பாக இருக்கும். அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டான மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோவாகிக்கு வந்து அல்ல கையா, அதாவது ரைட் ஹேண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷீகமாரு இருப்பார். அண்ட் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா போய் ஆறுதல் சொல்லுவார். பொருட்டோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஃபோட்டோஸ் இருக்கும் அப்படின்ட்டு இருக்கப்போ வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்போ தான் நருட்டோ சின்ன வயசில் போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பார். அப்போ தான் பார்த்துட்டு என்னடா அது அழுகு துணி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வீசுறாப்புல ஒரு கோவத்தில், அப்பா மேலே இருக்க ஒரு வன்மத்தில் அப்படி தூக்கி வீசிடுறாரு. சீன்லாம் பார்க்குறப்போ நருட்டோ ஃபேன்ஸ்லாம் பாதி பேர் கொந்தளிச்சிட்டானுங்க இந்த எபிசோட்லாம் வரப்போ. பொருட்டோ எப்படியோ தடை பண்ணுங்கடா அப்படின்ற அளவுக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதோ தூக்கி வீசி எரிஞ்சோடனே வந்துட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா யாரோ கதவை தட்டுறாங்க. இவரும் கோவத்தில் போய் எவனோ வேற ஒருத்தன் தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு குத்தலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அண்ட் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சாஸ்கியோட இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அனிமேலையும் வாங்கலே ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுன்னு சொல்கிறத விட எல்லாமே சேம் தான். பட் சாஸ்கியை ஆக்சுவலாக சொல்ல போனோம் அப்படின்னா ரொம்பவே மாங்கால வித்தியாசமாக இருப்பார். நீங்கள் அனிமேல கூட வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் சாஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு ரெசம்பிள் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அனிமே, ஆஸ்திரேலியா, ஸ்டூடியோ எல்லாமே ஒரே பேர் தான் பண்ணுறாங்க அப்படின்னா வித்தியாசமாக இருக்காது. பட் ஆனால் அந்த மாங்காங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கே, சாரடா இவங்க எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க. மாங்கால வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நீ தான் நருட்டோட பையனா, உன்னை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேர் பொருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ்ல பண்ணிக்கிறாப்புல. அண்ட் அப்போ வந்துட்டு நம்ம ஹினாட்டாவும் சாஸ்கியும் மீட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹினாட்டாவும் நருட்டோ இங்கே இல்லை, கண்டிப்பாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தான் போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினாட்டாவும் சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்டோவுமே தெரிஞ்சுக்கிறாரு இவர் தான் வந்து சாஸ்கே, நம்ம அப்பாவோட ஃபார்மர் ரைவல் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தெரிஞ்சுப்பார். ஸோ இப்படி தெரிஞ்சுக்கிறப்பறம் நடந்து போனதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேருந்து ஜன்னல் வழியாக தூக்கி எறியப்பட்ட நருட்டோவோட அந்த ஒரு டிஷர்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஹூடி. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கிடக்கிறத வந்து அவருமே பார்ப்பாரு. அண்ட் அவருமே பார்த்துட்டு ரைட்டரா ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா அதை கையோட கூட்டு போகிறாரு. ஹோவாகி ஆஃபீஸில் நருட்டோமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுருப்பாரு. அண்ட் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ்கி வந்து ஒரு இதை வந்து டாஸ் பண்ணுறாரு, ஒரு ஸ்க்ரோலை வந்து டாஸ் பண்ணுறாரு. அண்ட் இதை டாஸ் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆக்சுவலாக அந்த ஸ்க்ரோல் வந்து எதுலேருந்து ரிட்ரை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா கால்கேட கேஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ்கி வந்து சண்டை போட்டு ரிட்ரை பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலாக இந்த ஒரு ஃபைட்டிங் சீனை வந்து பொருட்டோ எபிசோடில் வந்து டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. டீட்டெயிலாக சொல்கிறத விட ஆக்சுவலாக ஒரு ஃபைட் மாதிரி போயிருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒட்டோசி கிளான் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ்கி வந்து இந்த இடத்துல நம்ம சண்டை போட்டு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரினேகனைஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எஸ்கேப் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்துருவார். ஸோ அவங்களாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரோல் என்ன இருக்குது எழுதிருக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம்னு முயற்சி பண்ணுவாங்க. பட் யாராலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஈவன் தான் நம்ம சாஸ்கி வந்து ஷேரிங் இருந்தாலும் அதன் மூலமே வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வந்து ரீடே பண்ண முடியாது. சாஸ்கி நருட்டோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பொருட்டோ பற்றி பேசுவாங்க. இந்த மாதிரி நான் வந்து உன்னோட பையன் வந்து மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ வந்து சொல்லும்போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ன மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசிப்பாங்க. என்ன மாதிரிலாம் கிடையாது, அவன் ஒன்ன மாதிரியும் கிடையாது, அவன் வந்து வேற மாதிரி அப்படின்லாமல் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசிப்பாங்க. என்னடா வேற மாதிரின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோ சொல்லும்போது ஆமாம் நம்மலாம் வந்துட்டு சின்ன வயசாக இருக்கும்போது ட்ரெஸ் போடும்போதெல்லாம் ரொம்ப அழுகு துணி தான் போட்டு போவோம். பட் ஆனால் அவங்களாம் வந்து பார்த்தோன்னா போகிறதுக்கு ட்ரெஸ் இருக்குது, பேரண்ட்ஸ் கைடன்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் நமக்கு அப்படி யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். இதுக்கப்புறம் நம்ம நருட்டோ அண்ட் சாஸ்கி 2 பேர்த்தோட கன்வர்சேஷன் முடிஞ்சோடனே சாஸ்கி வெளியே போவார். அண்ட் அப்படி வெளியே போகும்போது தான் இந்த இடத்துல வந்துட்டு அவர் மேலே ஒரு 2-3 குணாயை தூக்கி வீசி எறிவாங்க, நிஞ்சா பிளேஸை தூக்கி வீசி எறிவாங்க. அண்ட் அது யாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம பொருட்டோ தான். ஸோ உடனே வந்துட்டு இந்த இடத்துக்குலாம் மசி வர நம்ம சாஸ்கியை உடனே வந்து அவர் மறைஞ்சு போயிட்டு அப்படியே நம்ம பொருட்டோட காலை வந்து பார்த்தீங்கன்னா வாரி விட்டுருவார். ஸோ இந்த இடத்துல நம்ம பொருட்டோ அண்ட் சாஸ்கி திரும்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணும்போது இந்த இடத்துல பொருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்கிறாரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சீடனாக இருக்கலாமா, நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிசிப்ளாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்பாரு. அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒருத்தர் வந்து டிஃபீட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தானே சொல்லுவார். இந்த சீன்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப காமெடியாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது. பட் ஆனால் போக தானே அவரோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு பவர் அப்பு, அவர் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற ஒரு எவல்யூஷன்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இதெல்லாம் ஏற்றுக்க முடிச்சு. ஸ்டார்டிங்காக அதை பார்க்கும்போது செம்ம காமெடியாக இருந்துச்சு. டைம் ஸ்கிப்க்கு அப்புறம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீன் ஒரு ஹைலைட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சாஸ்கி என்ன சொல்லுவாப்ல, நீ வந்து ஃபர்ஸ்ட்டு நீ வந்து என்னோட டிசிப்ளின் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்டனா நீ வந்து ரசையங்கன் வந்து கற்றுக்கணும். ஏன்னா ஸ்பெஷல் மூவி இந்த ரசையங்கன் தான். ஸோ அதனால் அதை வந்து நீ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவார். ஸோ அவ்வளோதானே இதெல்லாம் வந்து சுஜிபி மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம கோனாமோர்கிட்ட போய் எனக்கு ரசையங்கன் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா நருட்டோக்கு அப்புறம் பொருட்டோ ஃப்ரான்ச்சைஸில் வந்துட்டு ரசையங்கன் யூஸ் பண்ணுறது அப்படின்றது இப்போதைக்கு கோனாமோர் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை சொல்லியிருந்தது அப்படின்றது நருட்டோ தான். ஸோ அதனால் அவர்கிட்ட போய் கேட்குறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பொருட்டோட சென்சி அப்படின்றது கோனாமோர் அப்படின்றனால நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அண்ட் இது கேட்டோடனே வந்துட்டு கோனாமோர் ரொம்ப பெருமைப்படுவார். எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பையன் வந்து என்கிட்ட வந்து ரசையங்கன் சொல்லி கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து பெருமைப்படுவார். அண்ட் அவருமே சொல்லி தருவார். ஆக்சுவலாக ப்ரொசீஜர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் ஆனால் அந்த ஸ்பெஷல் மூவ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்றனால
இந்த ஒரு ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த ரப்பர் பாலை வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா போருட்டோக்கு சுத்தமாக பிடிக்காது. என்னங்கடா அது சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்பாரு. அதுக்கு வந்து கோனாமர் என்ன சொல்லுவார், டேய் உங்கள் தாத்தா இருக்காரே ஃபோர்த் வகை அவரெல்லாம் வந்து இந்த ஒரு டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணுறது கிட்டத்தட்ட 3 to 4 வருஷம் ஆச்சு. ஸோ நீ வந்து அடுத்த தலைமுறை வாரிசு அப்படின்றதுலாம் உன்னால் வந்து அவன் பிக்கப் பண்ணிடலாம். ஸோ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவார். இவரும் நைட் விடிய என்ன பண்ணுவார், இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுப்பார். ரொம்ப ஃபோக்கஸ்டாக ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்வால்வ் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ண மாட்டார். ஸோ அதனால் ஒரு விஷயத்தை இன்வால்வ் பண்ணி பண்ணுறப்போ வந்துட்டு இதை பார்க்கும்போது சார் அதை வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரஷியன் வந்து விடுவார். பட் ஆனால் அந்த ரஷியன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காது, ரொம்பவே தின் அண்டு ரொம்ப ஸ்மாலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதேமாதிரி அவர் வந்து விடும்போது இந்த இடத்துல வந்து நம்ம சாஸ்கேவும் ஒன்றுமே சொல்ல மாட்டார். ஸோ ரஷியன் வந்துட்டியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக விட்டுருவார். பொருட்டவும் நம்ம வந்து பெர்ஃபெக்டாக ரஷியன் உள்ள அப்படின்றது தெரிஞ்சுட்டு அவருமே பார்த்தா டிசப்பாயிண்டோட போயிடுவார். சாராடாவும் இவன் வந்து ராப்பாலாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ரஷியன் போட்டான்னு தெரியுமா, அவன் எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு இன்வால்மெண்ட்டாக இருக்க மாட்டான். பட் ஆனால் ஒரு விஷயத்தில் இன்வால்மெண்ட்டோட ஒரு ரஷியன் கற்றுக்கிட்டான்னா அவனுக்கு வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும், அவனை வந்து நீங்கள் சிஷியனை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அவனை வந்து ஆல்ரெடி சிஷியனை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்கே சொல்லிடுவாப்பில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து அவர் ஒரு ரஷியன் போடும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிரும், டேரெக்டாக போய் அந்த ஒரு மரத்தை டார்கெட் பண்ணி அடிச்சிடும். அண்ட் இந்த ஒரு அட்டாக் தான் நாளடைவில் ஃபியூச்சரில் வேனிஷிங் ரஷியனாக வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். அண்ட் இந்த ஒரு விஷயத்தை நம்ம சாஸ்கே பாட்டு தான் வந்து பார்த்தோன்னா அக்செப்டே பண்ணிடுவாப்பில். பட் ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம பொருட்டோக்கு தெரியாதுல்ல. பொருட்டோ வந்து ஸ்டில் நம்ம சாஸ்கே வந்து அவரோட டிசிப்ளை ஏற்றுக்கல அப்படின்ற ஒரு காரணத்தினால அவர் என்ன பண்ணுவார், காட்சிக்கே வந்து மீட் பண்ணுவார். காட்சிக்கு வந்து போச்சுன்னா அந்த சயின்டிஃபிக் நிஞ்சா டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன்லாம் வச்சிருப்பாப்பில். ஸோ அந்த ஒரு இடத்துக்கு நம்ம பொருட்டை கூட்டு போனோடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ரஷியன் கன் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அவருமே பார்த்தா வாங்கி வச்சுட்டு உடனே நம்ம சாஸ்கியை போய் பர்ஃபெக்டாக வந்து பார்த்தா ரஷியன் கனை போடுவார். ஆக்சுவலாக நம்ம சாஸ்கி ஆல்ரெடி அவர் வந்து பார்த்தா ஏற்றுக்கிட்டாரு. பட் இந்த ஒரு விஷயம் நம்ம பொருட்டு தெரியாது அப்படின்றால திரும்பி வந்து பார்த்தா போடுவார். பட் போட்டோடனே இந்த இடத்துல வந்து பார்த்தா நம்ம சாஸ்கியும் பார்த்து வரை வந்து பார்த்தா சீட்டிங் பண்ணுறோம், நிஞ்சா டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தா அவர் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டார். ஏன்னா கண்டுபிடிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுவார். இந்த இடத்துல வந்து நம்ம பொருட்டோ அண்ட் சாஸ்கியோட கன்வர்சேஷன் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும். பொருட்டோ வந்து சாஸ்கிட்ட கேட்பான் எங்கள் அப்பாவோட வீக்னஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ அவன் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுக்கிறான் அப்படின்னா அவங்களோட அப்பாவை வந்து அவன் சர்பாஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு காரணத்தில் தான். ஸோ அவனுமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் கேட்கும்போது உங்கள் அப்பாவே ஒரு பெரிய வீக்னஸ் தான்டா, அவங்க அப்பாவோட இல்லாத வீக்னஸ் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் அந்த வீக்னஸை சர்பாஸ் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு ஹோகே இருக்கிறாரு அப்படின்னா அது வந்துட்டு அவனோட வலிமையினால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீன் பார்த்தா நிறைய பில்டப்லாம் ஏற்றி விடுவாப்பில். அண்ட் இப்போலாம் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கப்போ அண்ட் சாஸ்கே நருட்டோ திரும்பியுமே மீட் பண்ணிப்பாங்க. மீட் பண்ணும்போது சாஸ்கே வந்து ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துடுவார். அதை வந்து நம்ம பார்த்தா ஆக்சுவலாக போன டேல வந்து கவர் பண்ணியிருப்போம். அதாவது மோமோஷிக்கு நம்ம சாஸ்கே சண்டை போடுற சீன் தான். சாஸ்கே வந்து ஆக்சுவலாக நருட்டோட சொல்லும்போது ஸ்க்ரோல்ஸை பற்றி தான் சொல்லுவாரே தவிர மோமோஷிக்கு வந்து என் கூட சண்டை போட்டாங்க அப்படின்றது வந்து தான் சொல்ல மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம சாஸ்கே சொன்னோடனே வந்துட்டு நம்ம கொஞ்சம் அலாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோ சொல்லுவார். அண்ட் இது ஏன்டா ஃபஸ்ட்டு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாவார். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பொருட்டோவும் ஓரளவுக்கு நிஞ்சா டூல்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றனால இவருக்கு வந்து பார்த்தோன்னா அந்த சூன் எக்ஸாம் எப்படியோ பாஸ் பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் வந்துருச்சு, கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அவரும் சூன் எக்ஸாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இப்போ வந்துட்டு சடனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 வருஷம் கிளான் மெம்பர்ஸுமே வந்து பார்த்தா காப்பாங்க. ஒருத்தோட பேர் வந்து மோமோஷிக்கு உங்களுக்கு தெரியும், இன்னொருத்தர் பேர் பார்த்தோன்னா கின்ஷிக்கு. 2 பேருமே சேர்ந்து நம்ம 18th செஞ்சுரிக்கான கில்லர் பி கூட வந்து சண்டை போடுவாங்க. ஏன் இவங்க கூட சண்டை போகிறாங்க அப்படின்னா இவங்க தான் வந்து சக்கர ஹையாக இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கில்லர் பியை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி சண்டை போடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்ததுக்கான ரீசன் அப்படின்றதே காகியான்னு சொல்லிட்டு ஒரு சுற்றிக்கிட்டு இருந்தாலே அவள் எர்த்துக்கு போனதுக்கப்புறம் ஆளவே காணாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பக்கம் அந்த காரணத்துக்காண்டு தான் வந்திருப்பாங்க. அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நிறைய பிளான்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணி அதில் வர சக்கராஸ் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரா ஃப்ரூட்டை எடுத்து சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா பழப்பு வச்சுருப்பானுங்க. இதை சாப்பிட்றதுனா என்ன பெனிஃபிட் அப்படின்னா அந்த இம்மோர்டாலிட்டி பவர்ஸ் தான். ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா எர்த்துக்கு வந்திருப்பாங்க. அண்ட் அந்த ஒரு காரணத்தில் நம்ம கில்லர் பியோட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுவாங்க. பர்டிகுலர் கில்லர் பி இல்லை, அடுத்தடுத்து நிறைய கேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எர்த் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவிலைஸ்டான ஒரு கண்ட்ரி, நிறைய மக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அப்படின்றனால சிம்பிளாக வந்துட்டு சக்கரா ஃபுட் அப்படின்றது எடுக்க முடியாது. அதுக்கு எல்லாத்தோட எனர்ஜியுமே தேவை அப்படின்றனால எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து கன்சர்வ் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸ்டார்டிங்கில் கில்லர் பீட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி அவரோட சக்கரை வந்து எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நருட்டோ தான், ஏன்னா ஹீஸ் த 19th செஞ்சுரி அப்படின்றனால அடுத்து நீதாண்டி மாப்பிளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோமோஷிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருப்பாரு. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம சாஸ்கே அண்ட் பொருட்டோ 2 பேருமே ட்ரைனிங் எடுத்துருப்பாங்க. அதாவது நிஞ்சா பிளேட்ஸ் ஷூரிக்கன்லாம் சொல்லுவாங்களா, அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ட்ரைனிங் எடுப்பாங்க. டு பி ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா பொருட்டோ வந்து ஒரு வீக்லிங் தான். அட் ஃபர்ஸ்ட்டு மோமோஷிக்கு வர வரைக்கும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லிங் தான். ஜோகன் ஆக்டிவேட் பண்ண வரைக்கும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லிங் தான். ஏன்னா அவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ஒரு டெக்னிக்கும் சரி ஒரு நிஞ்சா பிளேட்ஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வீச முடியாது. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி பாவாக இருப்பாப்ல.
ஸோ இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ட்ரைனிங் எடுத்திருக்கும் போது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோப்பாக இருந்தது அப்படின்றது வந்து இந்த நிஞ்சா டூல் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிக பிரசங்கித்தனமாக, அதாவது முன்கோபமோட நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பார். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாஸ்கியும் சொல்லிட்டு இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கி வந்து அவர்கிட்ட சொல்லி திருத்த சொல்லுவார், இம்ப்ரூவ் பண்ண சொல்லுவார். ஸோ இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்க இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்சிகேட் வந்து அந்த நிஞ்சா டூலையுமே பார்த்தீங்கன்னா வாங்கிடுவார். அண்ட் வாங்கினதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்யூன் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அப்படின்றது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். ட்ரூனா ஓ பக்கம் நிற்கணும், எக்ஸ்னா ஃபால்ஸ் பக்கம் நிற்கணும். சில ஆன்சர் அப்படின்றது ரெண்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ட்ரூவும் கிடையாது, ஃபால்ஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து வந்துடும். ஓவராலாக வந்து இதில் வந்து நீங்கள் உங்களோட டீம்மேட் எப்படி சேவ் பண்ணுறீங்க அண்ட் இதில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து தெரிஞ்சவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டீம்மேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிடுவாங்க. அண்ட் இதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து கிளியர் ஆயிரும். இதில் வந்து பொருட்டோ பாஸ் ஆயிடுவார். ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் நிஞ்சா டூல்ஸ் ஆஃப்கோர்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சீக்கிரமாக என்ன பண்ணுவார், நருட்டோட வந்து விஷயம் தெரியப்படுத்துவார். ஸோ நருட்டோ வந்து விஷயம் சொன்ன உடனே வந்துட்டு நருட்டோ வந்து பெருமைப்படுவார். அண்ட் அதே சேம் டைம் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இமெயில் பண்ணுவார், நீ வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்ட, ஸோ அதனால் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுவாப்பில், அதை இமெயில் பண்ணுவாப்பில். அண்ட் அடே சொந்த அப்பாவை இருந்துட்டு இப்படி எனக்கு மெசேஜ் பண்ணுறேன், நேரில் வந்து வாழ்த்துலாம் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பொருட்டோ ஒரு பக்கம் சம கடுவாவில். திரும்பி நம்ம பொருட்டோ அண்ட் சாஸ்கி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷூரிகன் ட்ரைனிங் எடுத்துருப்பானுங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்டோ நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண மாட்டார், அவர் படி மாற்றுக்கட்டில் தூக்கி வீசுவார். அண்ட் அப்போ தான் வந்து நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தரீங்க, உங்களோட பொண்ணுக்கும் சரி உங்களுக்கும் சரி நீங்களாம் உச்சிய கிளான் பிளட்டு, அதனால் உங்களோட ருச்சியாக ரத்தம் அப்படியே ஓடுது அப்படின்னா நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷூரிகன் வந்து நல்லாவே வந்து யூஸ் பண்ணுவீங்க. பட் ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் வந்துட்டு ருசுமாக்கி அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் உங்களோட ரத்தம் தான் சரடாக்கு ஓடுது அப்படின்றனால அவரால் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே சூப்பராக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சாஸ்கி என்ன பண்ணுவாப்பில், பொருட்டோவே ஷாக்காக வைக்கிற மாதிரி வந்துட்டு நருட்டோட ஷேடோ கிளென்ஸோ நம்ம சாஸ்கியை போடுவாப்பில். ஸோ இதை பார்த்தோன்னே வந்துட்டு நம்ம பொருட்டோ ஷாக் ஆவாப்பில். அண்ட் சாஸ்கி இந்த இடத்துல சொல்லுவாப்பில் அப்படின்னா இந்த ஒரு டெக்னிக் உங்கள் அப்பாவோட தான், பட் என்னால் எப்படி இந்த ஒரு டெக்னிக் நல்லா போட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாப்பில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன்னால் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 க்ளோன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட முடியும். அப்போ தான் வந்துட்டு அவர் என்ன சொல்லுவார், உங்கள் அப்பாவால் அடுத்த செகண்டில் 1000 ஷேடோ க்ளோன்ஸ் வந்து போட முடியும், ஒன்றரை ஒன்றுமே போட முடியல, பட் அதுக்கான காரணம் அப்படின்றது நீ வந்துட்டு ஃபோக்கஸ்டாக இல்லாத ஒரு காரணம் தான், நீ வந்து ட்ரைனிங் எடுக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலாய்ச்சி விட்ருவாப்பில். அப்படியே ப்ரெசென்ட்டில் வந்துட்டு நம்ம பொருட்டோ வந்து ஷேடோ க்ளோன்ஸ் வச்சுலாம் யூஸ் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் எக்ஸாம் வந்து ஃப்ளாக் பிடிக்கிற மாதிரியான ஒரு எக்ஸாம் மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல நம்ம பொருட்டோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப தடுமா வருவார். அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சயின்டிஃபிக் நிஞ்சா ரூல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. வழக்கம் போல சீட்டிங் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸாமே ஜெயிஸ்டாப்பில். ஸோ ஜெயிச்சவனே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஸ்பை மாதிரி வேலை செஞ்சு என்ன பண்ணுறான் அப்படின்னா பொருட்டோ வந்து இந்த நிஞ்சா டூலில் யூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து பார்க்க முடிஞ்சது. அண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் எக்ஸாமில் யூஸ் பண்ணுறான். அண்ட் அதற்கான ரெக்கார்டிங் டேப்புமே என்கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விட்னஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் சொல்கிறான். அது யார்கிட்ட சொல்கிறா அப்படின்னா நம்ம காட்சிக்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இது ஏன் சொல்கிறேன் எது சொல்கிறாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபியூச்சரில் வந்து தெரிஞ்சுப்பீங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம சீக்கிரம் திரும்பி நருட்டோட போய் இந்த மாதிரி உன்னோட பையன் செகண்ட் எக்ஸாம்லேயே பாஸ் பண்ணிட்டா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். இது கேட்டோடனே நம்ம நருட்டோவை பெருமைப்படுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் என்ன சொல்லுவார், என்னோட பையனும் பாஸ் பண்ணிட்டான், ஸோ அதனால் ஃபைனல்ஸில் என்னோட பையனும் சரி உன்னோட பையனும் சரி சண்டை போடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். அண்ட் இப்படிலாம் சொல்லும்போது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம சாஸ்கியும் வந்துட்டு அந்த ஸ்க்ரோலை கொடுத்து இந்த ஸ்க்ரோலை வந்து டீகோட் பண்ண சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருப்பாப்ல. டீகோட் பண்ணுறது நம்ம நருட்டோ அண்ட் சாஸ்கி ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்கும்போது தான் நருட்டோ வந்து கேட்பாப்ல, இந்த மாதிரி நீ வந்து என்னோட பையனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். வழக்கம் போல தான் அதே டைலாக் தான், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ண போகுது அண்ட் விதி எப்படிலாம் மாறி இருக்கு பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைலாக் பேசுவாப்ல. ஸோ இப்படி பேசுறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்டோ எல்லாமே வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நீ வந்து செகண்ட் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொருட்டோக்கு அந்தளவுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்காது. ஏன்னா அவர் வந்து சொந்தமாக ஜெயிக்கல, நிஞ்சா டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காரு அப்படின்றனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்தளவுக்கான ஒரு சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்காது. இதுக்கப்புறம் தான் நம்ம நருட்டோ உருவாப்பில். நருட்டோ வந்து ஷோ அப் பண்ணி இந்த மாதிரி நீ வந்து ஜெயிச்சிட்டல, ஸோ அதனால் நீ வந்துட்டு இதே பெஸ்ட்டை தர மறந்துடாத. இந்த இடத்துல வந்து ஒரு ஃபிஸ்ட் வைக்கலான்னு சொல்லிட்டு நருட்டோ வந்து கையை கொண்டு வர பொருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கையை கொண்டு வர மாட்டார். ஏன்னா அவரோட கையில் தான் வந்து இந்த நிஞ்சா டூல் இருக்கும் அப்படின்றனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா கையை கிட்ட கூட கொண்டு வர மாட்டார். ஸோ இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ ஒரு பக்கம் போயிடுவார். இதுக்கப்புறம் இப்படியே ஒரு பக்கம் போயிடும். இந்த நெக்ஸ்ட் டே தான் வந்து இந்த சூன் எக்ஸாமோட அந்த ஒரு டோர்னமெண்ட் மாதிரி வைப்பானுங்களே, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஹைலைட் ஷினோபி ஃபோர்ஸஸில் உள்ள எல்லா காகேஸுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கேதர் ஆகிடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷினோபிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு ஃபைட் வந்து ஆக்சுவலாக மூவிலையும் சரி அனிமேலையும் சரி ரொம்ப பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இதில் வழக்கம் போல் நருட்டோ என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த நிஞ்சா டூல்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவார். ஃபைனல்ஸில் அவர் வந்து யார் கூட சண்டை போடுவார் அப்படின்னா நம்ம ஷிகிடாயோட வந்து சண்டை போடுவார். ஸோ ஷிகிடாயோட சண்டை போடும்போது இந்த இடத்துல வந்து ஒரு பக்கம் என்ன நடந்துருக்கும் அப்படின்னா நம்ம ஷிகிடாய் வந்து சூப்பராக சண்டை போடுவோம். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம பொருட்டோ வந்து நிஞ்சா டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றனால அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷிகிடாயை வந்து தோக்கடிச்சிருவோம். தோக்கடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இடத்துல வந்து நம்ம நருட்டோ வந்து பார்த்துருவாப்பில் இந்த மாதிரி பையோட வந்து சீட்டிங் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவரும் ஒரு பக்கம் போயிட்டு நம்ம பையனை வந்து இந்த இடத்துல தட்டி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கீழே இறங்கிட்டு இருக்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சாஸ்கியுமே வந்துட்டு விஷயம் ரொம்ப எல்லை மீறி போயிட்டுருக்கு. இப்போ
போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர்னமெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணோம், நம்மளை நோக்கி ஒரு கொடிய மிருகம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறவர் பார்த்தீங்கன்னா சொல்லுவார். நம்ம நருட்டோவுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீ எல்லாம் ஒரு நிஞ்சாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் பண்ணியிருக்கான் அப்படின்றதுனால இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா முக்கியமான சீன் அப்படின்றதே அவன் தலையில் இருக்க ஹெட் பேண்டை கழட்டுறது தான். இந்த சீன் வந்து செம ஐகானிக்காக இருக்கும். அதாவது அந்த டைமில் பார்த்தா பொருட்டோ ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தை ஊட்டக்கூடிய ஒரு எபிசோடாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதில் நம்ம பொருட்டோவையும் நம்ம நருட்டோ கையும் காலமாக பிடிச்சிடுவார் அப்படின்றனால அவருமே நிறைய கேள்வி கேட்பார். இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியல, ஏன்டா யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்பாரு. அங்கே இருக்கிற அலைட் சிதமி ஃபோர்ஸில் உள்ள எல்லா கேஸுமே வந்து செமையாக டிசப்பாயிண்ட் வருவாங்க. என்னடா அவன் நருட்டோவோட பையனான பொருட்டோ எவ்வளோ டம்மி பாவாக இருக்கானே, அவளாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கி ஆனா அவனோட பையன் இப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தோன்னா செம்மையாக கலாய்ச்சி விடுவானுங்க. அண்ட் இப்படி கலாய்க்கும் போதுமே வந்துட்டு பொருட்டோவும் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிடுவார். அண்ட் இப்படிலாம் பண்ணும்போது நீலாம் வந்து நிஞ்சா வரதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையில் இருக்க ஹெட்பேண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உருவிடுவார். ஸோ அப்படி உருவும் போது அந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம், ஏன்னா நீங்கள் மட்டும் என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் வந்து இப்படிலாம் சீட்டிங் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருட்டோ ஒரு பக்கம் வந்து காரணம் சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் இப்படி சொல்லும்போது தான் காட்சிக்கு ஊழில் வந்துடுவான். அந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற நிஞ்சா டூல்ஸ் தான் வந்து ஃபியூச்சர் எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்படி ஒரு பக்கம் காட்சிக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு சடனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு அப்படியே பாம்பு முடிக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட். அண்ட் அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உட்சுகி கிளான் சேர்ந்து 2 பேருமே வருவாங்க. கின்சிக்கு அண்ட் மோமோசிக்கு 2 பேருமே வந்துருவாங்க. வந்து வந்துட்டு நருட்டோக்கு ஒன்றுமே புரியாது, அங்கே இருக்கிற யாருக்குமே ஒன்றும் புரியாது. என்னடா அது நிஞ்சா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருப்போம், சடனாக இவங்க வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி இப்போ தான் எல்லாமே ஷாக் ஆவாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஏற்படுது அப்படின்றனால இந்த இடத்துல வந்து அங்கே இருக்கிற எல்லா மக்களையும் சேவ் பண்ணணும் அப்படின்றனால அங்கே இருக்கிற டேமாரி, சாக்குரா, அப்புறம் மற்ற எல்லா நிஞ்சாஸ்மே பார்த்தோன்னா மக்களை சேவ் பண்ணுறதுக்கு மும்முரமாக ஈடுபட்டு இருப்பாங்க. அண்ட் அப்படி இருக்கப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்டோ சேவ் பண்ணுறதுக்கு நருட்டோவும் இந்த இடத்த விட்டு ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தானே சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் அப்படி சொல்லும்போது தான் நருட்டோ வந்துட்டு அந்த மோமோஷிக்கு வந்து செம்மையாக அட்டாக் பண்ணுவான். பொருட்டோ மோமோஷிக்கு எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா நிஞ்சா டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மோமோஷிக்கு அட்டாக் பண்ணுவார். பட் ஆனால் மோமோஷிக்கிட்ட வந்து ஆக்சுவலாக ரினேகன் இருக்கும் அப்படின்றனால அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிடுவார். அண்ட் அதையுமே அப்சர்வ் பண்ணிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சக்கர எனர்ஜி ஆயிரும் அப்படின்றனால அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி திரும்பி விடுவார். ஸோ இந்த மாதிரியான பயங்கரமான எனர்ஜிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோமோஷிக்கிட்ட இருக்கும். அண்ட் எதிர்க்கு வர நருட்டோவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோமோஷிக்கு வந்து அசால்ட்டாக டாக்கிள் பண்ணிட்டு அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு இவன் அடிக்கிறத விட இந்த இடத்துல வந்து நம்ம பொருட்டோ சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் எஸ்கேப் போயிடுவார். அண்ட் இப்படி எஸ்கேப் ஆகும்போது இந்த இடத்துல எந்த ஒரு ஷினோபிஸாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்துமே வந்து எதிர்கொள்ள முடியாது. ஈவன் தோ அந்த ஷேடோ பேரலிசிஸ் ஜெஸ்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமோட ஜெஸ்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா மோமோஷிக்கு வந்து அப்சர்வ் பண்ணிடுவான். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து அவர் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல மோமோஷிக்கு அண்ட் கின்சிக்கு 2 பேருமே எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாசி எடுக்கும் போது ஆக்சுவலாக அந்த ஸ்க்ரோலில் இதுதான் இருந்துச்சு, இவங்க 2 பேருமே வரப்போகிறாங்க அப்படின்ற விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரோலில் இருந்துச்சு. அண்ட் அவங்க வரது அப்படின்றது உன்னோட அந்த டெய்லி பிஷ்காக தான். அந்த டெய்லி பிஷ் வந்து இவங்க வந்து அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த சக்கரா கிடைக்கும். அந்த சக்கரா மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சக்கரா ஃப்ரூட் வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்கியும் சொல்லுவார். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மோமோஷிக்கிட்ட நருட்டோ இப்போதைக்கு என்னோட எனர்ஜி தானே உங்களுக்கு தேவை, பட் என்ன மட்டும் அட்டாக் பண்ணி ஏன் மற்றவங்களாம் அட்டாக் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய சக்கரா இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சக்கரா ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்னதான ஒரு எனர்ஜிஸ் கண்டெயின் ஆன ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சக்கரா பில் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோமோஷிக்கு வந்து நம்ம பொருட்டோ வந்து எடுத்துக்கிட்ட எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாயில் போட்டு பார்ப்பல, வாயில் போட்டு அவருக்கு வந்து எனர்ஜி ரீகெயின் வரும். அண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜினட்டிக்கான ஒரு பிளாஸ்ட் வந்து போடுவார். அண்ட் அதை வச்சு போடும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேடியமே வந்துட்டு அப்படியே டஸ்ட் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. அண்ட் அப்படி காமிக்கும் போது தான் இந்த இடத்துல வந்து நம்ம நருட்டோவும் சேஜா சிக்ஸ் மோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவார். பொருட்டோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற சீன் அப்படின்றது இதுதான். இது வந்து அனிமேலையும் சரி மூவிலையும் சரி அனிமேல சூப்பராக இருக்கும். ஸோ இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது உறுதுணையாக வந்து நம்ம சாஸ்கியும் ஒரு பக்கம் இருக்காரு அப்படின்னா சாஸ்கி ஒரு பக்கம் டிஃபெண்ட் பண்ணிருப்பாப்ல. அண்ட் நருட்டோவுமே வந்துட்டு நீ என் கூட ஏறி நம்ம 2 பேரும் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்கியிடையுமே சொல்லிட்டு இருக்கும்போது குராமா நம்ம 2 பேரும் சேர்ந்து சண்டை போட தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு குராமாட்ட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இப்போ 3 பேருமே சேர்ந்து சண்டை போகிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் இருக்கும். அண்ட் இந்த ஒரு இடத்துல வந்து குராமோட ஃபேஸை காமிக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா சமமாசாக இருக்கும். மோமோஷிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஜிஜாண்டிக்கான ஒரு எனர்ஜி பால் வந்து ஜென்ரேட் பண்ணி அதை வந்து இந்த ஸ்டேடியம் மேலே துண்டா தூக்கி வீசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. வடிவேல் சொல்கிற மாதிரி தான் ஒரே ஒரு பாம் டோட்டல் ஏரியாவே சென்னை சிட்டியை க்ளோஸ் அப்படின்னு பாருல அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேடியமே க்ளோஸ் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நருட்டோ வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே சேவ் பண்ணும் அப்படின்றதுக்காண்டி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா டெயில் பீஸ் மோடு போவார். டெயில் பீஸ் மோடு போய் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவார். அண்ட் அதே சேம் டைம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வாயிலிருந்து அவருமே பார்த்தீங்கன்னா அந்த டெயில் பீஸ் பாம்பையுமே போட ட்ரை பண்ணுவார். பட் ஆனால் அவரால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து போட முடியாது. இதுதான் சாஸ்கி என்ன சொல்லுவோம் அப்படின்னா நருட்டோவால் முடிஞ்சால் அந்த டெயில் பீஸ் பாம்பை வந்து மோமோஷிக்கு மேலே வந்து அட்டாக் பண்ணலாம். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து அதை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மோமோஷிக்கை மட்டும் டிஃபீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேரழிவே நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்கி சொல்லுவாப்பில்.
ஸோ அப்படி இருக்கிறப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்ட டைல் பீஸ் பாமே அப்படியே வாயில் போட்டு முழுகிப்பார். ஸோ அப்போ தான் இந்த நடக்கும் அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லா டிஸ்ட்ரக்ஷனுமே நம்ம நருட்டோ வந்து எல்லாத்தையுமே வாங்கிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிப்பாங்க. அதாவது அந்த ஜிஜாண்டிக்கான மோமோஷிக்கியோட பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம நருட்டோ வந்து உள்வாங்கிப்பார். ஸோ அப்படி உள்வாங்கும் போது தான் வந்து இந்த இடத்துல நம்ம பொருட்டோவுக்கு முன்னாடி வந்து நம்ம நருட்டோ நிற்பார். இந்த சீன் வந்து பொருட்டோ அனிமேல சூப்பராக இருக்கும். அண்ட் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கே இதுக்கு முன்னாடி நம்ம பொருட்டோட ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா அவங்க அப்பா வந்து ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் அவன் வந்து ஒரு ஒன்றுமே இல்லாதவன் தான். பட் எப்போ அவன் வந்து அவனோட மைனஸ் எல்லாத்தையுமே ப்ளஸ் ஆக்கினானோ அப்போ தான் வந்து அவர் ஒரு பெரிய கையானா அப்படின்னு சொல்லுவார்ல. போன வீடியோ நம்ம அதை பார்த்துருப்போம். ஸோ ஒரு டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்டோவுக்கு வந்து ரிமைண்ட் ஆகுது. இந்த இடத்துல நம்ம நருட்டோ ஒரு ஹீரோயிசம் பண்ணும்போது தான் வந்து இந்த இடத்துல நம்ம பொருட்டோவே நம்ம பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமே வந்து அவருக்கும் புரியுது. இந்த இடத்துல நம்ம நருட்டோவை பார்த்து சிரிக்கிறப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்டோ ஸ்க்ரீம் பண்ணுறாரு. அப்படியே கண்ண மூடி கண்ணை திறக்க பொருட்டோ வந்து பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பார். அவரும் அப்போ தான் கண்ணை திறக்கிறாரு. நான் அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மிட்சுகிட்ட கேட்டோன்னே மிட்சுகி எல்லாமே ஆஸ்பத்திரியில் தான் இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து ஒரு பயங்கரமாக டிஸ்ட்ரக்ஷன் நடந்தது அப்படின்னால எல்லாத்தையுமே வந்து எவாக்குவேட் பண்ணி அங்கே எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா எய்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க மிட்சுகி சொல்லுவார். அப்போ இருக்கிறப்போ வந்துட்டு ஹீனாட்டாக்கில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருட்டோ ரெஸ்ட் பண்ணுவாப்பில். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஹீனாட்டா வந்து கொஞ்சம் இன்ஜூர்ட் ஆன மாதிரி காமிக்கிறாங்க. ஏன்னா நருட்டோ அடி வாங்குறப்போ வந்து அவங்கள போய் தடுக்கலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ண மாதிரி வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் இன்ஜூர்ட் ஆன மாதிரி வந்து காப்பாங்க. பட் ஸ்டில் ஹீனாட்டா இஸ் சேஃப். மோமோஷிக்கு தடுக்க போன ஹீனாட்டாக்கே இப்படி ஒரு நிலமைனா எங்கள் அப்பாவுக்கு என்ன நிலமை அப்படின்னு சொல்லிட்டு பொருட்டோ யோசிச்சு பார்க்கும்போது தான் அந்த ஸ்டேடியத்தை காப்பாங்க. ஸ்டேடியத்தில் வந்து அந்த ஹோவாகே க்ளோக் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த க்ளோக்கில் வந்து ஒரே ஒரு துணி, அந்த பீஸ் ஆஃப் அந்த ஒரு துணி மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நின்றுருக்கும். அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காமிக்கும்போது அந்த ஒரு ஸ்டேடியமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழிஞ்சு போய் கிடக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஓடுவார். அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அட்மிட் ஆயிருப்பாங்க, அடி வாங்கியிருப்பாங்க. ஸோ இவரும் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கப்போ வந்துட்டு இவரும் தெரிஞ்சு வச்சுப்பாப்ல இந்த மாதிரி வந்து மோமோஷிக்கு வந்து நருட்டோ டெஸ்ட்ராய் பண்ணிட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக ஓடிட்டு இருப்பான். அண்ட் அப்படி அவன் காய்ச்சலுக்கு கீழே விடும்போது அந்த இடத்துல வந்து அவன் கையில் வந்து ஹேண்ட் டூல் ஒன்று போட்டிருப்பாள், சயின்டிஃபிக் நிஞ்சா டூல். ஸோ அதை வந்து பார்த்தோன்னா தூக்கி எறிவான், எல்லாத்துக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் நடந்து விட்டு இருக்கும்போது வந்து நம்ம நருட்டோ வந்துட்டு அந்த ஹோவாகே ஆஃபீஸில் இருப்பார்ல. ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா போவார் நம்ம பொருட்டோ. போனோடனே வந்துட்டு அவரும் நம்ம இவர் பார்ப்பலன்னா மினாட்டோட ஃபோட்டோ பார்ப்பல. ஸோ அப்போ இருக்கிறப்போ நருட்டோ வந்து சின்ன பையனாக இருக்கிறப்போ மினாட்டோ வந்து உசுரோடவே இல்லை, அவங்க அப்பா உசுரோடவே இல்லை அப்படின்றப்போ வந்துட்டு அவருக்கு எப்படி அந்த ஃபேமிலியோட பாண்டிங் அன்பு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோம் ஒரு பக்கம் லூஸ் மாதிரியே புலம்பிட்டு இருப்பாப்ல. ஆக்சுவலாக இந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா இட் டசன்ட் மேக் நோ சென்ஸ் அப்படின்னா மாதிரி இருக்கும். மாங்கலையும் சரி அனிமேலையும் சரி இந்த இடத்துல முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பொருட்டோ வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் நருட்டோவோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலாக காமிக்கணும் அப்படின்றதுக்காண்டி வந்து பார்த்தோன்னா நல்லா வந்து தலைவருக்கு வந்து ஒரு மாதிரி பவர் கொடுத்துருப்பாங்க, ஃப்ளெக்ஸ்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இருக்கப்போ வந்துட்டு எங்கள் அப்பா எதுக்கு ஹோவாகே வாணும், ஹோவாகே வருன்னு என்ன பிரயோஜனம், இப்படி அடி வாங்கிட்டு அவரும் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம நருட்டோவோட பழைய ட்ரெஸ்ஸு அந்த ஒரு ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்டோ வாங்கி அப்படியே போட்டு பார்ப்பல. ட்ரெஸ் போட்ட உடனே பொருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ்கே பார்த்துருவாப்ல. ஸோ சாஸ்கே பார்த்தோன்னே இந்த இடத்துல வந்துட்டு நீ ஆரம்பத்தில் சீட்டிங் பண்ண அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய அசிங்கப்பட்ட. ஸோ அப்போ இருக்கிறப்போ வந்துட்டு இந்த இடத்துல உங்கள் அப்பாவுமே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாரு. அண்ட் இப்போ வந்துட்டு நீ ஒரு நிஞ்சாவும் கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தான் சொல்லுவார். இந்த இடத்துல இவங்க அப்பாவே இழக்கலை, ஒன்று நீ இழந்துட்டே இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம சாஸ்கே சொல்லிட்டு பார்ப்பல. ஸோ அப்போலாம் சொல்லிட்டுருக்கப்போ வந்துட்டு இப்போதைக்கு வந்து உனக்குன்னு இருக்கிறது உங்கள் அம்மாவும் உன்னோட தங்கச்சி தான், பட் நருட்டோவுக்கு அவன் இருந்த டைமில் கூட யாருமே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்கே சொல்லுவாப்ல. ஸோ அப்படி சொல்லும்போது வந்துட்டு இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நருட்டோ என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்கேட்ட கேட்கும்போது அதை கேட்டு நீ என்ன தெரிஞ்சுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்கேவும் கேட்கும்போது ஒருவேளை நீ வந்து உன்னோட வீக்னஸ் வந்து ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கிறியோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்கே சொல்லுவார். அண்ட் அதை நீயே தான் யோசிக்கணும், அதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்க போகுது, நான் போய் ஃபஸ்ட் நருட்டோ ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தா சொல்லுவார். எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் ஆளே அப்படின்னு சொல்லிட்டு பொருட்டோ கேட்கும்போது உங்கள் அப்பாவுக்குலாம் ஒன்றும் ஆகலை, அவரோட சக்கரை வேணாலும் சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்கேவும் சொல்லுவாப்ல. ஸோ அதனால் நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்கேவுமே பார்த்தோன்னா சொல்லுவார். ஸோ அப்போலாம் சாஸ்கே இப்படி சொல்லும்போது நீங்கள் வந்து இன்னும் என்னை வந்து ஒரு ஆளாக மதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருட்டு வந்து கேட்கும்போது ஆமாம் மற்றவன் எவனும் உன்னை மதிக்கிறானாலும் நான் உன்னை வந்து இது பண்ணி தான் ஆகணும், உனக்கு வந்து ஒரு ஈக்குவலாக பட்ட ரெஸ்பெக்டோ இல்லை ஒரு அட்டென்ஷனோ கொடுத்தாகணும், ஏன்னா நீ வந்துட்டு என்னோட நம்பர் 1 டிசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்கே வந்து பார்த்தோன்னா சொல்லுவாப்ல. இந்த இடத்துல நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நீ வந்து நருட்டோவோட ஸ்ட்ராங் நீச்சா தான், அண்ட் அந்த ஒரு விஷயத்தை நீ நல்லா மனசுக்குள்ள போட்டு வச்சா மட்டும்தான் நீ வந்து நருட்டோவே சர்பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் சொல்லுவார். பொருட்டோவும் நீங்கள் வந்துட்டு எனக்கு நல்லா ஃப்ளெக்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எனக்கு என்கரேஜ் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது, பட்னா அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு பொருட்டோ சொல்லுவாப்ல. ஸோ சாஸ்கேவும் நீ தான் நருட்டோக்கு பிறந்திருந்தாலும் உன்னை ட்ரெயின் பண்ணுறது நான் தான், ஸோ அதனால் நீ தெரியுது அப்படின்ற மாதிரி நம்ம சாஸ்கே சொல்லுவாப்ல. அவங்க பேசிட்டு இருக்கப்போ வந்துட்டு நாங்களும் உங்களுக்கு உதவி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சமான் ஆயிடுவாங்க. ஸோ அப்படி இந்த ஃபைவ் அப்புறம் சாஸ்கே இந்த இடத்துல வந்து பொருட்டோன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தோன்னா போக போகிறாங்க. அண்ட் இந்த இடத்துல ரினேகனுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ்கே வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவாப்ல, ஏன்னா அதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் பண்ணி போகிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால. ஸோ அப்படி நம்ம நருட்டோட சக்கரை சயின்ஸ் பண்ணி நம்ம சாஸ்கே போகிறப்போ தான் இந்த இடத்துல வந்து நம்ம பொருட்டோ என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம ஹினாட்டா வந்து பார்ப்பாங்க. ஸோ ஹினாட்டா பார்க்கும்போது
பி சேஃப் நம்மலாம் சொல்லுவாங்க. அண்ட் அப்போ தான் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம பொருட்டோ வந்து நம்ம சாஸ்கேவோட அவரோட அந்த ஒரு ஹெட் பேண்டை போடுவார், நிஞ்சா ஹெட் பேண்டை. ஸோ அப்படி போடும்போது வந்து இந்த இடத்துல ஹினாட்டோட கண்களில் பொருட்டோ நருட்டோவாக தெரிவார். இந்த சீன் வந்து அனிமேல ஆக்சுவலாக இன்னுமே சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் போட்டிருக்கிற ஹெட் பேண்ட் அப்படின்றது சாஸ்கேவோடது அப்படின்றனால டைம் ஸ்கிப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் இதை தான் போட்டிருப்பாரு. ஸோ அதனால் அங்கேயும் இங்கேயும் லிங்க் ஆகிறதுக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தளமே. ஸோ அப்போ இருக்கப்போ நான் திரும்பி வருவேன், அப்பாவோட தான் நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. அப்புறம் பொருட்டோ அண்ட் இஸ் டீமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நருட்டோ இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வச்சு அங்கே இருக்கிற மோமோஷிக்கு என்ன பண்ணுவாப்பில் அந்த குராமோட சக்கரை எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிருப்பாங்க. அண்ட் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஃபைக்காகே அப்புறம் நம்ம பொருட்டோ எல்லாமே சேர்ந்து நருட்டோ ரெஸ்கியூ பண்ணுவாங்க. ரெஸ்கியூ பண்ணோடனே நம்ம நருட்டோ அண்ட் பொருட்டோ 2 பேருமே மீட்டப் பண்ணிப்பாங்க. அண்டே நீ நான் இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இந்த இடத்துல வந்து நம்ம நருட்டோவும் அவரோட சைல்டுஹுட் க்ளோத்ஸ் வந்து நம்ம பொருட்டோ போட்டுருக்கதை வந்து பார்ப்பாரு. அண்ட் அவருமே என்ன சொல்லுவார் அப்படின்னா இதில் பார்க்கும்போது நான் என்னையே பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு, பில்டப்லாம் கொடுப்பாரு. அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோவும் நம்ம பொருட்டோ வந்து மணி கேட்டுப்பாரு, இது மாதிரி நான் அவரோட ஸ்டார்டிங்லேருந்தே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணல, ஸோ அதனால் மன்னிச்சுக்கு அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பழையபடி மாறிடுவாங்க. ஃபைக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா கின்ஷிக்கியோட பயங்கரமாக சண்டை போடுவாங்க. நம்ம சாஸ்கியோமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாங்கின்கு ஷரிங்கன்னு 2 கைகள்லாம் வச்சு மாஸ்க் காட்டுவார். இங்கிட்ட ஒரு பக்கம் எப்படி சண்டை போட்டுருக்கப்போ இங்கே நடந்திருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம நருட்டோ வந்து இந்த ஷேடோ கிரெண்டிட்ஸில் யூஸ் பண்ணுவார். ஸோ அப்போ தான் வந்து இந்த இடத்துல பொருட்டோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா இவன்ட்ட வந்து இந்த நீஞ்சட்ஸில் வேலை செய்யாது, அவன் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடுவான் அப்படின்ற ஒரு காரணத்தினால அதெல்லாம் பண்ணாதீங்க, இப்போதைக்கு நம்ம ரா ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருட்டோ வந்து சொல்லுவாப்பில். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சஸ் அண்ட் கிக்ஸ் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. இப்படி தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போதுமே வந்துட்டு கின்ஷிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ட் பண்ணிடுவாங்க, அதை பிடிச்சி வச்சுப்பாங்க. கின்ஷிக்கு வந்து அப்படியே துண்டை வந்து அப்படியே ஒரு சக்கரா ஃபுட் மாதிரி யூஸ் பண்ணி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கின்ஷிக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடுவான். கின்ஷிக்கு சாப்பிட ஆரம்பிச்சோடனே வந்துட்டு இந்த இடத்துல சாஸ்கேவும் நம்ம மோமோஷிக்கு அப்படியே ஸ்வாடை வச்சு கழுத்துலேயே ஒரு போடலான்னு சொல்லும்போது தான் சடனாக வந்து மோமோஷிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவாங்க. இந்த இடத்துல வந்து மோமோஷிக்கோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீரியஸ்லி அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு வில்லனுக்கு வந்து ஒரு எப்படி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணுமோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சீரியஸாகவே ஆர்ட் கேஸாக பொருட்டோவில் வந்து ஒன் ஆஃப் த ஃபியூ திங்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா நான் அது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். மோமோஷிக்கு வந்து உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா மாசாக இருப்பாங்க. அண்ட் ஆக்சுவலாக வந்து எனக்கு பொருட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் சரி பார்த்துருந்த வரைக்குமே சரி நான் மோமோஷிக்கு ஒரு பொண்ணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அந்த மாங்க ரீட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரிய வந்தது. அண்ட் அப்படிலாம் இருக்கிறப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம மோமோஷிக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து கின்ஷிக்கியோட வந்து மர்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி மர்ஜ் ஆனவொடனே வந்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஃபைக்காக எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ ஃபைக்காக யாராலையுமே வந்து பார்த்தோன்னா மோமோஷிக்கு வந்து எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா கின்ஷிக்கியோட மர்ஜ் ஆகிட்டாங்க. இந்த ஃபைட்லாம் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகன் பால் ஸ்டைலில் இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூஸ் பண்ணுறது மர்ஜ் ஆகிறது அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும். காரா அவன் இவன் சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா விழுத்து வாங்குவார் நம்ம மோமோஷிக்கு. ஸோ இந்த இடத்துல மிஞ்சி இருக்கிறது வந்து நம்ம நருட்டோ, சாஸ்கே, அப்புறம் பொருட்டோவால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம நருட்டோ வந்து நம்ம மோமோஷிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு பார்ப்பல. பேசிட்டு இருக்கும்போது நருட்டோ என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம மோமோஷி கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுவார். ஸோ இப்படிலாம் ஒரு சண்டை போட்டுருக்கும்போது சடனாக வந்து பார்த்தோன்னா குராமா மோடுக்கு போவார். குராமா மோடு போகும்போது வந்து நம்ம மோமோஷிக்கே வச்சு செய்வார். இடையில வந்து நம்ம சாஸ்கேவும் ஜாயின் வருவாப்பில். அனிமேல வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைட்ஸாக கன்சிடர் பண்ணுறது அப்படின்றது இதுதான். ஸோ அதனால் முடிஞ்சால் நீங்கள் யூடியூப்ல வந்து இந்த ஃபைட் வந்து ஃபுல்லாகவே பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம நருட்டோவுமே சரி இந்த இடத்துல வந்து மோமோஷிக்கும் சரி ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னா செம்மையாகவே வந்து அடி வாங்குவாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம டெயில் பேஸ் முடிக்க நருட்டோ போனாலும் மோமோஷிக்கால வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ளவே முடியாது. மோமோஷிக்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா சடனாக வந்து அவருமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இந்த சுசானோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜாண்டிக்கா மாறிடும். ஸோ இங்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபைட் போயிட்டுருக்கும். ஸோ இந்த ஃபைட் ஆக்சுவலாக வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்க அப்படின்றது ரொம்பவே கஷ்டம். பிகாஸ் இந்த ஃபைட் அனிமேல சூப்பராக அனிமேஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சாஸ்கேவுமே வந்து அந்த டெயில் பீஸ் மோடோட சுசானோட மிக்ஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் அவரோட சக்கரை அவரோட பங்கு கொடுக்கும்போது அந்த ஒரு ஃபார்மேஷனே வந்து பார்த்தோன்னா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நம்ம குராமோட கையில் ஒரு ஸ்வாடு கிடச்சி அது வந்து பார்த்தீங்கன்னா மோமோஷிக்கு அட்டாக் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபைட்டு சூப்பராக இருக்கும். ஓரளவுக்கு மோமோஷிக்கு டிஃபீட் பண்ணிட்டாங்க அப்படின்றனால வந்து எல்லாருமே டிஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் எனக்கு சரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ சொல்லும்போது தான் குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா கட்சிக்கு வந்துடுவான். இவன் எப்பறம் இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யாராலுமே வந்து ஒன்றுமே தெரியாதபடி ஷாக்கிங்கில் வந்து பார்த்தோன்னா இருக்கிறப்போ தான் இந்த இடத்துல காட்சிக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த டெக்னாலஜி வச்சு நான் அவனை போட்டு தள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோமோஷிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறான். அண்ட் அதை வந்துட்டு மோமோஷிக்கு என்ன பண்ணிடுவான் அப்படின்னா அதை வந்து அப்படியே ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுவான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணதுக்கு எதுக்கும் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி செம்மையாக வந்து ரீகெயின் ஆயிரும். அண்ட் அதே பவர் யூஸ் பண்ணி ஷேடோ பேரலிசிஸ் ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிடுவாங்க. அதாவது அந்த ஷீகமாரோட அந்த ஷேடோ பெயிண்டிங் டெக்னிக் அதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க நம்ம மோமோஷிக்கு. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா யாராலையுமே வந்து மூவ் ஆக முடியாது. தட் இஸ் ஃபைக்காக இன்க்ளூடிங் நருட்டோ அண்ட் சாஸ்கே. ஸோ எங்களால் யாராலையுமே நகர முடியாது அப்படின்றால இந்த இடத்துல யாராலையுமே பார்த்தோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே எங்கிட்ட மாட்டினீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோமோஷிக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பிளாஸ்ட் அவங்கள பார்த்தோன்னா ஃபயர் பண்ண தயாராக இருப்பாங்க. ஸோ அப்போ தான் இந்த இடத்துல நம்ம பொருட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எங்களால் யாராலையுமே வந்து அடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரப்போ நீயுமே வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும், நீயுமே வந்து பார்த்தோன்னா அவன் மேலே ஒரு கையை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்கே சொல்லுவார். எதுக்குன்னா சொல்ல முடியாது, இப்படி ஒரு சூழ்நிலை வரும் தயாராக இருந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்கே வந்து பார்த்தா சொல்லுவாப்பில்.
ஸோ அப்படி சொல்லும்போதுமே வந்துட்டு இந்த இடத்துல அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்டோக்கு ஞாபகம் வருது. ஸோ பொருட்டோக்கு ஞாபகம் வரும்போது இந்த இடத்துல நருட்டோவும் சாக கிடைக்கிற நிலைமையில் இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம பொருட்டோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஓரமாக உட்காந்துட்டு ஒரு ரஷன்கன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறாரு. இங்கே இருக்கிற ஒரே ஆள் அப்படின்றது நம்ம தான். ஸோ அதனால் நம்ம அடிச்சாலும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ரஷன்கனை ஜென்ரேட் பண்ணி அப்படியே மோமோஷிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா த்ரோ பண்ணுறாரு. பட் இதை த்ரோ பண்ணும்போது ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா அது வந்து மறைஞ்சு போயிடும். ஸோ மறைஞ்சு போனோடனே வந்துட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க, என்னடா அது இவன் போட்ட ஒரே அட்டாக்கும் அப்படி புஷ்வானமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மறைஞ்சு போனது அப்படியே நம்ம மோமோஷிக்கு மேலே பளிச்சுன்னு நடிக்கும். இதுதான் வேனிஷிங் ரஷன்கன். அப்போ ஆரம்பிச்சது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விழுகும். அண்ட் பொருட்டோல ஒன் ஆஃப் த ஃபியூ திங்ஸ்னு சொன்னல, அதில் இன்னொரு விஷயமும் இதுதான். வேனிஷிங் ரஷன்கன் ஒரு நல்ல ஒரு முயற்சின்னு சொல்கிறத ஒரு நல்ல ஒரு ட்ரை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா மோமோஷிக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சு. அண்ட் அப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ பெயிண்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நருட்டோ ஃபைகா கேம் மேலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகிட்டாங்க. இப்போ வந்துட்டு நம்ம நருட்டோவும் கேட்பாப்ல, என்னடா அது தமாத்துண்டு ரஷன்கன் இருந்துச்சு அது எப்பறம் நடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாஸ்கியோ சொல்லுவாப்ல, நான் தான் அவனுக்கு வந்து இதெல்லாம் கற்றுக் கொடுத்தேன். அண்ட் இவன் வந்து என்னோட சிசியம் அப்படின்றனால இவன் வந்து பார்த்தீங்கன்னா வேனிஷிங் ரஷன்கன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் வந்து கற்று வச்சிருந்தான். அண்ட் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா சொல்லுவார். அண்ட் நம்ம நருட்டோவும் பரவாயில்ல நீ தேறிடுவடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவருமே பார்த்தீங்கன்னா சொல்லுவார். திரும்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா மோமோஷிக்கு திரும்பி வந்து பவர் அப் ஆயிடுவார். பவர் அப் ஆனவனே வந்துட்டு இந்த இடத்துல நம்ம நருட்டோ என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ வந்து இப்போ ரஷன்கன் போடு அப்படின்னு சொல்லும்போது என்னோட ரஷன்கன் சின்ன தானே இருக்கும் அப்படின்னும்போது பரவாயில்ல நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோ சொல்லும்போது இந்த இடத்துல என்ன கூப்பிட்னா பொருட்டோ ஒரு பக்கம் ரஷன்கன் போடுவாப்பில், அடியில் வந்து நம்ம நருட்டோ கை வைப்பாப்பில். ஸோ அப்படி கை வைக்கும்போது தான் வந்துட்டு அந்த இடத்துல ஒவ்வொருத்தரோட கையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி ஜிராயாவோட கை, அப்புறம் வந்து இந்த இவர் இருப்பாப்பில் மினாட்டோட கை, இந்த மாதிரி நிறைய பேர்த்தோட கையில் வந்து அப்படியே அனிமேல காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோக்கு கை நம்ம பொருட்டோ கை கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரஷன்கன் வந்து ரொம்ப ஜிஜாண்டிக்காக வந்து அப்படியே இதாகும். ஸோ அது வளர வளர வந்து போச்சுன்னா அந்த சீனே வந்து சூப்பராக இருக்கும். அனிமேல ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. அண்ட் அப்பெல்லாம் பண்ணும்போது மாங்களை வந்து நிறைய சீனரியோஸ்லாம் காப்பாங்க. அதே ரஷன்கனை வச்சு சாஸ்கியை எதிர்கொண்டது, அப்புறம் வந்து ஓவரால் நருட்டோட மெமரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வரும். அண்ட் அப்படி வந்ததுக்கப்புறமே வந்துட்டு இந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா அந்த ரஷன்கனுமே ஜிஜாண்டிக்காக வரும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவார், நம்ம மோமோஷிக்கு மேலே ஒரே போடுவார். அதுக்கு இங்கிட்ட நம்ம மோமோஷிக்கு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அவரும் வழக்கம் போல ஒரு ஜிஜாண்டிக்கான ஒரு பிளாஸ்ட் வச்சிருப்பாரு. ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட இந்த இடத்துல நம்ம சாஸ்கியை குறுக்க வர சாஸ்கி என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம மோமோஷிக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஊடையில் வருவார். அண்ட் அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனை பயன்படுத்தி இந்த இடத்துல நம்ம பொருட்டோ என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ரஷன்கன் வந்து நம்ம மோமோஷிக்கு மேலே வந்து ஃபயர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஃபயர் பண்ணும்போது இந்த இடத்துல ஃபைனலி நம்ம பொருட்டோ என்ன பண்ணுவார் அப்படின்னா மோமோஷிக்கி ஒட்சுசிக்கி அப்படின்ற ஒரு ஒட்சுசிக்கிலான சேர்ந்த ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிடுறாரு. அண்ட் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டெஸ்ட்ராய் ஆகிறாரு. ஒருவேளை பொருட்டோ டெஸ்ட்ராய் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கப்போ பொருட்டோட கை ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரீசஸ் ஆகிடும். அதாவது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா காயப்பட்டுரும். எப்படி நம்ம டெக்கு வந்து 1 யூஸ் பண்ணாருன்னா ஒரு கை வந்து பெருமா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்டோட கை மாறிச்சு. நம்ம சாஸ்கியோமே வந்து பார்த்தீங்கன்னா காம பார்த்துட்டே தான் இருப்பார். அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம நருட்டோட ஸ்டைல் நம்ம பொருட்டோ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துருவார். அண்ட் அப்படி பார்க்கும்போது தான் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஆர்க்கோட ஒரு முக்கியமான சீன் அப்படின்றது இதுதான். ஏன்னா அந்த ஒரு முடிவில் தான் ஒரு ஆரம்பமே இருக்குது. இதுக்கப்புறம் வந்து மோமோஷிக்கி டிஃபீட் பண்ணியாச்சு. நருட்டோ சாஸ்கே அப்புறம் மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டிஃபீட் பண்ணிட்டாங்க. வாங்க நம்ம திரும்பி போகலாம் அப்படின்ட்டு இப்போ தான் வந்துட்டு பொருட்டோ அங்கிட்டு துள்ளி குதிச்சு போயிட்டு இருப்பாரு. அப்போ தான் வந்து அவரோட மோமோஷிக்கியோட ப்ரெசன்ஸ் வந்து உணர முடியுது. ஸோ அப்படி உணர முடிஞ்ச பட்சத்தில் தான் இந்த இடத்தில் நம்ம மோமோஷிக்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம பொருட்டோட கண் முன்னாடி தோன்றுறாரு. அண்ட் அப்போ தான் நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்கேன், நான் உன்னை இப்போ தான் டிஃபீட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருட்டோ சொல்லிட்டு இருக்கப்போ வந்துட்டு இந்த இடத்துல என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த மாதிரி உன்கிட்டே வந்து ஹியூகோட ஜீன் இருக்கு போல, அதாவது அந்த பியாக்குகனோட ஜீன் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஏன்னா அஃப்கோர்ஸ் நம்ம பொருட்டோட அம்மா தான் வந்து ஹினாட்டா அப்படின்றாங்க, அவங்களும் ஹியூகா ரேஸ் தானே. ஸோ அப்போ இருக்கப்போ வந்துட்டு இந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஆக்சுவலாக என்னோட ஐஸை வச்சு என்னோட ஃபேட்டை வந்து பார்க்க முடியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தா பண்ண முடியாது. என்னோட விதி என்னோட தலையெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னால் பார்க்க முடியாது. பட் ஆனால் உன்னோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, உன்னோட தலையெழுத்து விதி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா என்னால் வந்து கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் அப்படி இருக்கிறப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயத்தை சொல்லுவார். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியோட ஒரு மெயின் லைனே, தோஸ் ப்ளூ ஐஸ் ஆஃப் யுவர்ஸ் வில் ஒன் டே டேக் எவ்ரி திங் ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா சொல்லுவார். அதாவது உங்ககிட்ட இருக்கிற இந்த ப்ளூ ஐஸ் வந்து ஒரு நாள் உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். எடுத்துருன்னு சொல்கிறத விட எதுவுமே இல்லாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்ஸ் லெவலுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுவார். பொருட்டோக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ அப்போ தான் வந்துட்டு ஒன்ஸ் நீ வந்து என்ன மாதிரி ஒரு காடை டிஃபீட் பண்ணிட்ட அப்படின்றதுக்கப்புறம் உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி மாறவே முடியாது, அது வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். இப்போ நீ வந்துட்டு ஒட்சுசுகி மாதிரியான ஒரு காட்லி கிரியேச்சர்ஸ் வந்து நீ டிஃபீட் பண்ணிட்டியோ அப்போ இருந்து உன்னால் வந்து ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி உன்னால் வாழவே முடியாது, நீ எடுத்துக்கிட்ட பாதை அப்படின்றது இதுதான், இனிமேல் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்சுசுகி அதாவது மோமோஷிக்கி ஒட்சுசுகி நம்ம பொருட்டோட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஸோ அதனால் உன்னோட விதி அப்படின்றது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ப்ளூ ஐஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது அப்படின்றது அந்த ஜோகன் ஐஸை தான். ஸோ அப்படி இருக்கப்போ ஜோகனை பற்றி இனிமேல் கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் இனிமேல் வரல. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் இன்ஃபோ அப்படின்றது இந்த மோமோஷிக்கி நம்ம பொருட்டோட சொல்கிற இந்த ஒரு விஷயம் தான்.
ஸோ இப்படி சொல்லிட்டு இருக்கப்போ வந்துட்டு இந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா அவருமே வந்து டிசப்பியர் ஆயிடுவார். அண்ட் இந்த ஒரு விஷயத்த நம்ம சாஸ்கே வந்து அப்படியே சஸ்பெக்டிவ்லாக வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டே இருப்பார். என்னடா அவன் யார் கூட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்கே வந்து பார்த்தோன்னா மோமோஷிகி அண்ட் புருட்டோட கன்வர்சேஷன் வந்து ஒட்டி இருக்கிற மாதிரி பார்த்துருப்பாரு. நருட்டோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அவருமே வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுவார். ஸோ இந்த இடத்துல புருட்டோ வந்து அவரோட கையை பார்க்கும்போது தான் அந்த இடத்துல வந்து ஒரு கார்மா சீல் இருக்கிற மாதிரி வந்து காப்பாங்க. இப்போ காமிக்க மாட்டாங்க, லேட்டர் தான் வந்து பார்த்தா காப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒரு சினாரியை முடிஞ்சிடும். ஸோ இந்த ஒரு சினாரியை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அந்த ஜூனியர் எக்ஸாமே முடிஞ்சு அப்படின்றனால இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா அந்த டீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா பேசிப்பாங்க. இந்த இடத்துல வந்து நீ ரொம்ப பாப்புலர் ஆகிட்ட புருட்டோ, நீ வந்து ஆக்சுவலாக ஒரு சீட்டிங் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமே டிவி நியூஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வந்து ஃபேமஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அங்கிட்டு வந்து 4-5 பேர் பேசிட்டு இருக்கும்போது தான் வந்து இந்த இடத்துல நீங்க வந்து ஹோவாகி ஆக போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாராதா கேட்கும்போது நம்ம போர்ட் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நானா ஹோவாகியாவா? கண்டிப்பாக கிடையாது, நீ தான் ஹோவாகி ஆக போகிறல. ஸோ அதனால் நான் வந்து உனக்கு ஒரு ரைட் ஹேண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். நீ பேசாமல் எங்கள் அப்பா மாதிரி ஹோவாகி ஆயிரு, அண்ட் நான் வந்து உங்கள் அப்பா மாதிரி ஆயிடுறேன், அதாவது தட் இஸ் சாஸ்கே மாதிரி ஹோவாகியோட ரைட் ஹேண்ட் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருட்டு வந்து சொல்லுவார். ஏன்னா இதான் என்னோட நிஞ்சாவே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்கப்போ தான் வந்து இந்த இடத்துல நம்ம சாராடா வந்து ப்ளஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பொருட்டோவும் சாராடாவும் தான் மேரி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கானுங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இவனுங்க 3 பேர் பேசிட்டு இருக்கும்போது தான் சடன்லாம் வந்து நம்ம கோணாமரு சென்சை வந்துடுவார். டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்கடா நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கூப்பிட்டு இருக்கப்போ இந்த இடத்துல வந்து அவரும் தன்னோட ஹேண்ட் பேண்டெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டிடும் போது தான் வந்து அவரோட கையில் அந்த ஒரு காமாசீலை வந்து பார்ப்பாரு. ஸோ அப்படி காமாசீலை பார்க்கும்போது தான் இந்த இடத்துல வந்து மோமோஷிக்கு அவரோட கையில் வந்து ஒரு காமாசீலை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்டு வந்து தெரிஞ்சு வச்சுப்பாரு. அண்ட் இப்படி சொல்லும்போது தான் வந்துட்டு ஆல்ரெடி மோமோஷிக்கு சொன்ன வந்து ஒரு வார்த்தை, அதாவது அந்த ஒரு ஐஸ் வந்து உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையுமே வந்து பறிச்சிடும் அப்படின்னு சொன்னார்ல, அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்டோட காதில் வந்து கேட்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீன் வந்து முடிச்சிருப்பாங்க. எது என்ன நடந்தாலும் நான் ஆர்டினரி பர்சனோ இல்லையோ என்ன நடந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசஸ் எல்லாத்தையும் மீறி நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெஸ்ட் எப்பவுமே கொடுத்து தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருட்டவும் சொல்லுவார். அண்ட் இந்த ஒரு விஷயத்தை வழக்கம் போல் நம்ம சாஸ்கேமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே தான் இருப்பார். மோமோஷிக்கு அவருக்கு வந்து முடிஞ்சு அப்படின்றனால முடிஞ்ச கையோட மோமோஷிக்கு என்ன பண்ணிவிடுவாப்புல நம்ம பொருட்டோட கையில் வந்து ஒரு அந்த காமாசீலை வந்து ப்ளேஸ் பண்ணிடுவார். ஒரு விஷயம் நம்ம சாஸ்கேக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா இவங்க 2 பேருமே மீட் பண்ண டைமில் டைமே ஸ்டாப் ஆயிரும். பட் ஆனால் சாஸ்கேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரினேகட் இருக்கனால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அண்ட் அவருமே அதை வந்து பார்த்துருவாப்பில். அண்ட் அவருமே இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பொருட்டோட சொல்லுவாப்பில். இந்த காமாசீல் வந்து எனக்கு சாதாரணமான ஒரு மேட்டரை வந்து தோணலை, மோமோஷிக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தோட தான் அந்த சீலை வந்து அவன்ட்டு வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் இதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா நீ வந்து என்கிட்ட சொல்ல மறந்துடாத, நீயுமே கொஞ்சம் அலர்ட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்கே சொல்லிடுவார். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே 3 பேருமே ஒரு மிஷினுக்கு போயிருப்பாங்க. அதாவது யாருன்னா பொருட்டோ, சாரடா, மிட்சுக்கு, இவங்க 3 பேருமே. ஸோ அந்த ஒரு மிஷினில் வந்து ஒரு 3 பேர் வந்து பேங்க் ராபரி பண்ணிட்டு போயிட்டு இருப்பானுங்க. அண்ட் அவங்க தான் வந்து முஜினா பேரண்ட்ஸில் ஒரு 3 மெம்பர்ஸ். அப்போ தான் வந்து இந்த ஹோவாகி ஆஃபீஸில் வந்து நருட்டோ, அப்புறம் வந்து இந்த ஷீகமாரு, இபிக்கி, சாய், இவங்க 4 பேருமே வந்து ஒரு விஷயத்தை வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா அந்த மாதிரி கட்சியை வந்து யாரோ மைண்ட் மேனிபுலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி தான் வந்து ரொம்ப நாளாக வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தா சொல்லுவாங்க. இப்போ தான் வந்து அவர் வந்து மைண்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த மோமோஷிகி கேரக்டர் வந்து அவர் வந்து அவரே கிடையாது, அவர் வந்து யாரோ கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இதில் கண்ட்ரோல் பண்ணனால என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம லீஃப் வில்லேஜில் இந்த சயின்டிஃபிக் நிஞ்சா டூல்ஸோட ப்ளூ பிரிண்ட்டு அண்ட் எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு எனிமிக்கு வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். ஏன்னா காட்சிகை தான் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்றனால அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதை யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுவார். நம்ம மட்டும் வந்து இபிக்கி அண்ட் சாய் 2 பேர்ட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சுருவாங்க. அண்ட் இப்போதைக்கு காட்சிகை நல்லவர் தான், அவர் வந்து பார்த்தீங்கன்னா போன இடத்துல மைண்ட் மேனிபுலேஷன் தான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா மிராய், அதாவது இந்த ஆசுமான் குரனை இவங்க 2 பேர்த்தோட ஒரு பொண்ணு இருக்கும். ஸோ அந்த மிராய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி கோனாமாரு சென்சேவோட டீம் வந்து இந்த இவங்க இருக்கானுங்களா முஜினா பேனட்ஸ் வந்து டிஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்படி முஜினா பேனட்ஸை பற்றி பேசும்போது தான் முஜினா பேனட்ஸ் வந்து முக்கியமான ஆளே அவங்களோட லீடர் தான். லீடரோட நேம் என்ன அப்படின்னா சோஜோஜி. இவருக்கு வந்து ஒரு டெக்னிக் இருக்குது, அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜுட்சு போடுவார். அண்ட் இவரோட பவர் என்ன அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ஸ் க்ளோன் சோஜோஜி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. கார்ப்ஸ் க்ளோன்னா என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு உங்களோட பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பாடியை அவர் வந்து சாப்பிட்டாரு அப்படின்னா அவர் வந்து உங்களோட பாடியும் டேக் ஓவர் பண்ணிடுவார், உங்களோட மெமரிஸு அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாய்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருக்கு சொந்தமாயிரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களோட பிரெயினை வந்து அவர் ராவாக உசுரோடு இருக்கும்போதே வந்து சாப்பிட்டா தான் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. அண்ட் இதுதான் நம்ம சோஜோஜியோட பவர். இவர் பார்க்குறதுக்கே வந்துட்டு பயங்கரமாக இருப்பாப்ல. ரொம்ப இது வரைக்கும் வந்து ரொம்ப டெரிபிளான நருட்டோ ஃப்ரெண்ட்ஸில் காமிச்ச கேரக்டர்ஸ்னால் நான் அது இவர் வந்து சொல்லுவேன். பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருப்பாப்ல. ஒரோச்சி மாதிரிலாம் எப்படி சொல்கிறது, அவர் வந்து வேறு ரகம், இவர் ஒரு வேறு ரகம். இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மணியக்கடை அண்ணாச்சி மாதிரி இருப்பாப்ல மாசா. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு இவரோட ஆக்சுவல் ஃபேஸை யாருக்குமே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஷேப் ஷிஃப்டிங் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அதனால் இவரையுமே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ சொல்லுவாங்க. அண்ட் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்ட் ஆஃப் ஃபயர்லேருந்து ஃபியூட்ரல் லார்டோட பையன் ஒருத்தன் வந்திருப்பான். ஃபியூட்ரல் லார்டும் வந்திருப்பார்.
பட் ஆனால் இதில் முக்கியமான கேரக்டர் அப்படின்றது இந்த பையன் தான். ஏன்னா அந்த பையனை வந்து பாதுகாக்கிறது தான் வந்து பொருட்டோவை ஆக்சுவலாக அந்த பையனுக்கு ஒரு பாடி கார்டாக போட்டிருப்பாங்க. இவரோட பேர் என்ன அப்படின்னா டென்டோ. ஏன் பொருட்டோ வந்து பாடி கார்டாக இருக்காங்க அப்படின்னா இவர் வந்து ரொம்பவே கோடீஸ்வரர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபியூடலோட பையன் அப்படின்ற ஒரு காரணத்தில் ஸ்டார்டிங்கில் வந்து பொருட்டோவுக்கு டென்டோ சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா பார்க்குறதுக்கே காசெல்லாம் வச்சுட்டு பில்டப் பண்ணுற மாதிரி சீனு காட்டுறான் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாப்புல. போக போக என்ன நடக்கும் அப்படின்னா டென்டோக்கு வந்து நிஞ்சாஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த ஜுட்ஸு போட அந்த ஜுட்ஸு போடுன்னு சொல்லிட்டு நம்ம பொருட்டோ முடிஞ்ச அளவுக்கு டென்டோ இம்ப்ரெஸ் பண்ணி பார்ப்பாரு. பட் ஆனால் ஃபைனலாக என்ன ஆகிரும் அப்படின்னா நம்ம பொருட்டோ வந்து டென்டோவை பார்த்தாலே செம கடுப்பாப்பில். அப்போ தான் வந்து டென்டோ பொருட்டோ காமனான ஒரு விஷயம் இருக்கும், அதுதான் ட்ரேடிங் கார்டு. ட்ரேடிங் கார்டு வந்து ஆக்சுவலாக எப்படின்னா நம்ம ஊரில் வந்து இந்த கிரிக்கெட்டுக்குலாம் கார்டு இருக்கும், WWFலாம் கார்டு இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த நிஞ்சா யூனிவர்ஸ் வந்து எப்படின்னா அவங்க வந்து கோனாவால் இருக்காங்க. ஸோ அதனால் நருட்டோ பேஸ் பண்ணி அங்கே இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு வருஷத்தில் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா பொருட்டோ அதே கலெக்ட் பண்ணுவார். பட் ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமான கார்ட்ஸ் தான் கிடைக்கும், ஸ்பெஷலான கார்ட்ஸ்லாம் கிடைக்காது. பட் இந்த டென்டோ வந்து ரொம்ப கோடீஸ்வரன் அப்படின்றனால அந்த கடையில் கார்ட்ஸ் மட்டும் வாங்குறது இல்லாமல் அந்த கடையவே மொத்தமாக வாங்கிடுவான். ஸோ அதனால் அவன்கிட்ட எல்லா ஸ்பெஷல் கார்ட்ஸுமே இருக்கும். ஸோ அதனால் இதுவுமே பார்த்து பொருட்டும் ஷாக் ஆவான், என்வி ஆவான். டென்டோ என்ன சொல்லுவான் அப்படின்னா நான் வந்துட்டு என்னோட கார்ட்ஸை தரேன், பட் ஆனால் நீ வந்துட்டு எனக்கு ஒரு ஜிட்ஸு போட கற்று தெரியும், அதாவது எனக்கு வந்து நிஞ்சா டெக்னிக்ஸ்லாம் சொல்லி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்பான். அப்போ தான் வந்து பொருட்டோவும் இந்த கார்டை நீ கொடுக்காட்டினாலும் நான் உனக்கு சொல்லித்தரேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குணையை வந்து எப்படி த்ரோ பண்ணுறது, இந்த நிஞ்சா வெட்ஸில் எப்படி த்ரோ பண்ணுறது அப்படின்லாம் சொல்லி வந்துட்டு இருப்பான். இவங்களோட டைம் அப்படி ஸ்பெண்ட் பண்ண போக வந்து பார்த்தீங்கன்னா பொருட்டோவுக்கு வந்து டென்டோ ரொம்ப பிடிச்சி போயிடும், டென்டோவுக்கு பொருட்டோ ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ அப்போ தான் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பொருட்டோவுக்கு வந்து இது கார்ட்ஸில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால ஃபைனலாக வந்து நம்ம பொருட்டோ அவனை விட்டு கிளம்புறப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அவனோட பாக்கெட்டில் அவனுக்கே தெரியாமல் வந்து அந்த கார்ட்ஸை வச்சுட்டு போயிடுவான். ஸோ இதுக்கப்புறம் பொருட்டோ அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து போனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு டே அந்த சின்ன பையனை கிட்னாப் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் கேட்குது. அண்ட் அவர் தான் யார் அப்படின்னா நம்ம சோஜோஜி. அதுக்கு முன்னாடி சொன்னல காப்ஸ் குலோன் சோஜோஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக நம்ம பொருட்டோவோட இன்னொரு பாடி கார்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார். அதாவது பொருட்டோட பாடி கார்டுன்னு இல்லை, அந்த ஃபியூட்டலோட பாடி கார்டாக அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார். ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த பையனை வந்து பிடிச்சி வச்சுப்பாப்பில். அண்ட் அப்படி பிடிச்சி வைக்கும்போது இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது எக்ஸப்ட் ஃபியூட்டல் லார்டு வந்துட்டு இங்கே யாரோ ஒரு ஸ்பை இருக்காங்க, அவங்க தான் அதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை வெளியே லீக் பண்ணாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சிருப்பாரு. அப்போ தான் பொருட் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரோட பாக்கெட்டில் வந்து அந்த ஒரு இது இருக்கும்ல, கார்டு இருக்கும்ல, அதை வந்து நம்ம டென்ட்டோ தெரியாமல் வச்சுருப்பான்ல, அவனுக்கே தெரியாமல் அந்த ஒரு விஷயம் அவனுக்கு தெரிய வந்தோடனே இதை நான் போய் திருப்பி கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அண்ட் அங்கே போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்டோ பிடிச்சி வச்சிருப்பானுங்க. டென்ட்டோ பிடிச்சி வச்சிருக்க சோஜோஜியை பார்த்தோன்னே செம ஷாக் ஆயிடுவான். சோஜி என்ன சொல்லுவான் அப்படின்னா நான் வந்து அவனை இப்போ கிட்னாப் பண்ணி வச்சிருக்கேன் அண்ட் எனக்கு வந்து அவனுக்கு திரும்பி ஒரு 500 மில்லியன் தந்தா மட்டும் தான் நான் அவனை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு நம்மளால் வந்து பார்த்தோன்னா சொல்லுவானுங்க. அண்ட் அப்பலாம் சொல்லும்போதுமே வந்துட்டு இந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் இறங்கி போய் என்ன பண்ணிடுவான், அப்படியே நம்ம டென்ட்டோ முழுசாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஏன்னா அவனை சாப்பிட்டோன்னா அவனால் டென்ட்டோவும் மாற முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தினால. ஸோ இப்படி இருக்கும் போயிட்டு இருக்கா. இந்த இடத்துல நம்ம பொருட்டோ இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா நிஞ்சா பிளேட் வந்து அப்படியே தூக்கி வீசுவார். அண்ட் இந்த இடத்துல பொருட்டோமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருவாப்ல. ஃபைனலி பொருட்டோ சோஜி 2 பேரும் மீட் பண்ணிட்டாங்க. பொருட்டோ ஷாக் ஆயிடுவார், என்னடா அது இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவருமே வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கிடுவார். அப்படின்றனால பொருட்டோ சோஜி 2 பேருமே சண்டை போடுவாங்க. இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா சோஜி தான் வந்து ரொம்ப ஆளே பார்க்க லைக் பல்காக இருப்பார். ஆனால் வந்து டென்ட்டோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து அந்த நிஞ்சா பிளேட்லாம் ஆல்ரெடி முன்னாடி பொருட்டோ சொல்லியிருந்தால, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா போட்டோடனே வந்து அதை ரெஸ்ட்ராக்ஷனாக பயன்படுத்தி ஒரு ரசன் கன் வந்து டென்ட்டோ மேலே போடுவான். பட் ஸ்டில் இதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா அவனால் வந்து ஃபுல்லாகவே நாக் பண்ண முடியாது நம்ம டென்ட்டோவை. இதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோஜோஜியை வந்து நம்ம பொருட்டோவில் நாக் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த காமாசில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா லைக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவால்வ் வர மாதிரி காமிப்பாங்க. இவால்வ் வரதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த சைன் வந்து அப்படியே ஃப்ளோ ஆகும். ஸோ அப்படி ஃப்ளோ ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்டோ ஷாக் ஆவார். அண்ட் அதே சேம் டைம் எப்பப்பெல்லாம் அவர் வந்து ரசன் கன் வந்து ஹேண்டில் போகிறாரோ அப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காமாசில் ஆக்டிவேட் ஆயிரும். அண்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு அதே சமயத்தில் ரசன் கனுமே வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிடும். அவரால் வந்து பார்த்தீங்கன்னா சக்கராகவே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கப்போ பொருட்டோட சோஜி வந்து எதிர்கொள்ள முடியாது. ஸோ இப்படி ஒரு பக்கம் இந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கப்போ தான் வந்து நம்ம சாரதா மிட்சுகின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து நம்ம பொருட்டோ வந்து ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா சோஜி வந்து பிடிச்சி வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம சோஜோஜியை வச்சு இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம சோஜோஜி நம்ம பொருட்டோவோட அந்த காமாசியில் பார்த்தோன்னே என்ன நடந்துடும் அப்படின்னா அந்த மாதிரி டேய் உனக்கும் காமாசியில் இருக்கா, அப்போ நீ அந்த குரூப்பை சேர்ந்தவன் தானா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பார். எந்த குரூப்பை பார்த்தா பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது உனக்கு அதை பற்றியும் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முழுங்கிடுவார். ஸோ அப்படி முழுங்கும்போது இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நிஞ்சாஸ் யார்ட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டார். ஏன்னா அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்றனால சடனாக அந்த சீனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ்கி வந்துருவார். சாஸ்கி இன்னைக்கு வந்தோடனே பார்த்து இந்த சோஜோஜி வந்து பயந்துருவான். ஸோ நீ தானே சாஸ்கி அப்படின்னு சொல்லிட்டுலாம் பில்டப் ஏற்றினோடனே வந்துட்டு அவர் வந்து இப்போ கேட்பார் நீ என்ன நடந்துச்சு அப்படின்றது என்கிட்ட சொல்லு அப்படின்னோடனே அவர் வந்து சொல்லுவார் ஆக்சுவலாக காரான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அண்ட் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட தான் அந்த மாதிரியான கார்மாசில்லாம் இருக்கும் அண்ட் அதை வந்து நான் பொருட்டோட பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் சொல்லுவார். ஸோ வந்து கடைசியாக வந்து அந்த காரா அப்படின்ற ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஜிகானை சுற்றி நிறைய பேர் இருக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. செம்ம பேடாஸாக இருக்கும். இப்படி நருட்டோக்கு வந்து அக்காட்சிக்கோ அதே மாதிரி பொருட்டோக்கு வந்து காரா. பட் இவனுக்கு செம்ம காமெடி பீஸுங்க செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா அது கேட்டஸ் எல்லாத்தையும் போங்கு பண்ணிட்டானுங்க.
நான் இந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து நிறைய ஹை ஹோப்ஸ்லாம் வச்சுருந்தேன். ஒவ்வொருத்தரும் வேறு வேறு மாதிரி இருந்தானுங்க. ஸோ இப்போ இந்த காரை எடுத்துட்டிங்க அப்படின்னா காரில் வந்து 2 குரூப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா இன்னரு, இன்னொரு வந்து பார்த்தோன்னா அவுட்ருனா வெளியே, இன்னர்னா உள்ளே இருக்கிறவனுங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணுறது, டிஸ்கஸ் பண்ணுறது, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அண்ட் இன்னரில் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. அவுட்டர் அப்படின்றவங்க யாருன்னா லைக் அவங்களோட அசிஸ்டன்ஸு. இப்போ எப்படி வந்து நம்ம மோமோஷிக்கு வந்து கூட ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்களோ அந்த மாதிரி. ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியாள் மாதிரி. அவங்க எல்லாத்துக்குமே நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோன்னா அவங்க வந்து செய்வாங்க. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இது வெசலாக இருக்குது அப்படின்றனால நம்ம கவாக்கி வந்து ஒரு வெசல். ஏன் வெசல் அப்படின்னா கவாக்கிக்கும் ஒரு காமாசீல் இருக்கும் அப்படின்றனால இந்த காமாசீல் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒசட்சுகி கிளான் மெம்பரை வந்து பார்த்திங்கன்னா திரும்பி கொண்டு வர முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு வெசலாக வந்து செலக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ இருக்கும்போது கவாக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆவாப்பில். அண்ட் கவாக்கியோட பாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர்ஷிப்பில் கொண்டு போவாங்க. அது சடனாக என்ன ஆயிரும் அப்படின்னா கோனாவில் போய் விழுந்துடும். ஸோ அது எப்பறம் நம்ம பிளேஸில் வந்து விழாமல் கோனாவில் போய் விழுந்துச்சு, அதுக்கு யார் காரணம், அது எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காரில் இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதில் முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா இதில் வந்துட்டு ஃபியூச்சர் இல்லைனா கோடு இருப்பார். ஸோ அப்படி இருக்கப்போ வந்துட்டு இதில் யார் பிரச்சனை, யார் தான் அதெல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் கேட்டிருக்கும்போது விக்டர்னு சொல்லிட்டு ஒரு பெருசு இருப்பாப்பில். அந்த பெருசு என்ன சொல்லுவாப்பில், யாரும் நம்ம குரூப்பில் ஒரு துரோகி இருக்கான், அந்த துரோகி தான் அது எல்லாத்தையும் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த குரூப்பில் வந்துட்டு அம்மாவோட மட்டும் தான் இல்லாமல் இருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாப்பில். உடனே வந்து இந்த இடத்துல நடுவில் ஜிகன் தான் அதை லீடப் பண்ணி கொண்டு போகிறார் அப்படின்றனால ஜிகன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, டே உன்னை தான் கேட்டேன்னா அந்த ஆள் பிஸியாக இருக்காப்புல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்படி இருக்கிறோன்னா அது காரணமே அம்மாடா தான். ஸோ அவனெல்லாம் அந்த மாதிரி பழி போட்டுட்டு இருக்காது அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு கடுப்பாக்கி விட்டுருவாப்புல. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களும் பேசிட்டு இருப்பாங்க, எப்படி அங்கே போய் வந்துச்சு, இது எப்படியா நம்ம கண்டுபிடிக்கணும், திரும்பி ரிட்ரை பண்ணி திரும்பி கொண்டு வரணும் அப்படின்னு நம்மளாம் பேசுவானுங்க. ஸோ இப்படி பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல வந்து நம்ம கோஜி காஷினை காப்பாங்க. கோஜி காஷின் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். பொருட்டோவில் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் டு வாட்ச் பொருட்டோன்னு ஒரு காலத்தில் சொன்னதுக்கான ரீசன் அப்படின்றதே ஜிரேயா மாதிரி இருக்காது அப்படின்ற ஒரு காரணத்தில் தான். அஃப்கோர்ஸ் இவர் யார் அப்படின்றத நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். இது இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா விக்டரை ஃபாலோ பண்ணிட்டே போவார். விக்டர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, யாரோ இங்கிட்ட வந்து ஒரு துரோகி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனை நானே கேட்டு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா மும்பரமாக இறங்குவார். அதுக்கு முன்னாடி தான் வந்து குறுக்கு இந்த கோஷிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி கோஜி காஷின் என்ன பண்ணிடுவான், விக்டரோட சோழியை முடிச்சிருவான். விக்டரோட சோழியை முடிச்சுட்டு நான் தான் முடிச்சேன் அப்படின்றது கூட சொல்லாமல் அவர் தான் ஒரு ஸ்பை மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ போட்டு தள்ளதுக்கப்புறம் எப்படி இந்த கவாக்கி வந்து இவனுங்க ஜிகன் வந்து ரிட்ரை பண்ணுறானுங்களா, இல்லை ரெக்கவர் பண்ணுறானுங்களா, ரெஸ்கியூ பண்ணுறாங்களா, இல்லை நம்ம கோனாவில் உள்ளவனுங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த காரோ குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கோடை வந்து ஆக்சுவலாக அனிமையில் காமிச்சிருப்பாங்க. பட் மாங்காவில் இந்த சீன் இந்த ஆர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இன்ட்ரடியூஸே பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ வந்துட்டு அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே முக்கியமாக கோடை வந்து இந்த இடத்துல யார் துரோகி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தேடிகிட்டே இருப்பார். ஸோ இப்படிலாம் தேடிட்டு இருக்க பட்சத்தில் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நம்ம கோனாவில் என்ன நடக்கும் அப்படின்னா, நருட்டோவும் பொருட்டோ சண்டை போடுவாங்க. ஏன் சண்டை போடுவாங்கன்னா நார்மலாக ஒரு ட்ரைனிங் மாதிரி தான். சண்டை போடும்போது நருட்டோ வந்து ஜெயிச்சிருவார். பொருட்டோவில் சூப்பராக சண்டை போடுவார். பட் இதில் நருட்டோ ஜெயிக்கிறதுக்கான காரணம் அப்படின்றது அவர் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நிஞ்சா டூல் வச்சிருக்கனால தான். இல்லைனாலும் அவர் ஜெயிப்பார். பட் இந்த இதில் வந்து அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. பொருட்டோ எப்படி நான் வந்து சயின்டிஃபிக் நிஞ்சா டூல் யூஸ் பண்ணக்கூடாது, பட் நான் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் சாஸ்கே சொல்லுவார், அது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது மேட்டர் இல்லை, அது எங்கே யூஸ் பண்ணுறோம், அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்கேவும் சொல்லி ஆஃப் பண்ணிடுவாப்பில். அப்போ தான் வந்து நம்ம நருட்டோவும் நம்ம இவருக்கு வந்து பொருட்டோக்கு வந்து ஒரு மிஷின் கொடுப்பாரு. அதான மிஷின் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம காட்சிக்கு வந்து ஒரு நிஞ்சா டூல்ஸ்லாம் வச்சிருக்காருல, அவர் வந்து அவர் ரிசர்ச் சென்டர் கொண்டு போகிற வரைக்குமே வந்து பார்த்தோன்னா அவருக்கு வந்து பாடி கார்டாக இருக்கணும். ஸோ அதான் வந்து பார்த்தோன்னா அவரோட மிஷின். ஸோ பிறகு பொருட்டோட டீமே வந்து பார்த்தோன்னா நம்ம காட்சிக்கு கார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்படி கொண்டு போயிட்டு இருக்கும்போது தான் இந்த இடத்துல வந்து டாவோன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து அவங்க வந்து மீட் பண்ணுவாங்க. அவன் வந்து பார்த்தோன்னா மிஸ்ட் வில்லேஜை சேர்ந்த ஒரு ஷினோபி. ஸோ அவருமே வயசானவரமாக இருப்பார். அண்ட் அவரோட பாடியிலே நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அவரோட பாடியிலுமே வந்து பார்த்தோன்னா அந்த நிஞ்சா டூல்ஸ்லாம் ஃபிட் பண்ணாமல் இருக்கும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பார்க்கறதுக்கே சைபராகமாக இருப்பார். அண்ட் அவரையுமே போகிற போக்கில் வந்து நம்ம காட்சிக்கை ஃபிக்ஸ் பண்ணுவாப்பில். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நார்மலாக ஒரு சிட் சாட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொருட்டோ காட்சிக்கே அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி வந்து கோஜி காஷின் உட்காந்துருப்பார். ஏன்டா கோஜி காஷின் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கோஜி காஷின் போய் அந்த வெசலை வந்து திரும்பி ரெட்ரீவ் பண்ணும் அப்படின்ற ஒரு காரணத்தில் தான். பட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஏவோ யார் அப்படின்னா அவர் தான் வந்து இந்த இடத்துல அவுட்ரு, நம்ம வந்து இன்னர் அவுட்ருன்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தோம்ல, அதில் வந்து அவுட்ருக்கார மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏவோ தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த இடத்துல அவருமே என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து காட்சிக்கை மேனிபுலேட் பண்ணது அப்படின்றது ஏவோ அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல காட்சிக்கு கூட வந்து ஆக்சுவலாக ஏவோ உட்காந்துக்கான ரீசன் அப்படின்றதே காட்சிக்கு பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சிருக்கான இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறக்காண்டி தான். பட் ஆனால் எல்லாத்தையும் மறந்துருப்பான். ஏன்னா அவர் தான் வந்து கெஞ்சோஸில் போட்டு மேனிபுலேட் பண்ணியிருப்பார் அப்படின்றனால அவருக்கு வந்து பார்த்தோன்னா எதுவுமே ஞாபகம் இருக்காது. இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் கோஜி காஷின் இந்த மாதிரி கோனாவில் வந்துட்டு நம்மளோட வெசல் ஒன்று இருக்குது, அதை திருப்பி ரிட்ரைவ் பண்ணிட்டு வா, குறுக்கியவனா வந்து அவனே கொண்டு அப்படின்னு நம்மளாம் சொல்லிடுவார். ஸோ உடனே நம்ம ஏவோ என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருமே வந்துட்டு அந்த ஒரு வெசலை நோக்கி போயிட்டு இருப்பார். ஸோ அப்படி வெசல் நோக்கி போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு கோனாமரும் முகிமோன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து பார்த்தா இருப்பாங்க. ஸோ குறுக்க வந்தனே வந்துட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருப்பாங்க. முகிமோ வந்து பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணி இறந்துருவான். முகிமோட ஸ்டோரி வந்து அனிமே சேனலில் நல்லா காமிச்சிருப்பாங்க.
முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி ஒரு பக்கம் சண்டை போட்டிருக்கப்போ பொருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சயின்டிஃபிக் ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பான் அந்த காட்சிகேவோட ஆஃபீஸில். ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிஞ்சா டூல்ஸ்லாம் நெக்ஸ்ட் பிக் திங்காக இருக்க போது, அதுதான் வந்துட்டு எல்லாத்தையுமே காப்பாற்ற போகுது ஃபியூச்சரில் அப்படின்ற மாதிரி அதுக்கெல்லாம் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி டிவைசஸ்லாம் வெரைட்டியாக இருக்கும், அதை பார்க்குறப்ப சூப்பராகவும் இருக்கும். அண்ட் பொருட்டோவும் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்குவார், பரவாயில்ல இதுதான் வந்துட்டு ஃபியூச்சர் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது சீனாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஏவோ அப்புறம் வந்து கோனாமர் சண்டை போடுறதெல்லாம் பார்ப்பாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் சண்டையில் இறங்குறாரு. சண்டையில் இறங்கும்போது தான் இந்த சண்டை கொஞ்சம் லென்த்தாக போகும், பட் ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஏவோ வந்து இந்த சயின்டிஃபிக் நிஞ்சா டூல் வச்சிருக்காரு அப்படின்றனால அவரால் அப்சர்வ் பண்ண முடியும். இந்த இதில் காட்சிக்கும் அயன் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கான் அப்படின்னா அவன் நிலைமை பார்த்தா அப்சர்வ் பண்ண முடியும். இப்படி மாறி சண்டை போட்டிருக்கப்போ ஒட்டிக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபைட்லாம் போயிட்டு கடைசியில் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏவோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்டோ டிஃபீட் பண்ணிடுவார். ஸோ அப்போ டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த இடத்துல சொல்லுவான் ஏவோ அந்த மாதிரி காரை தான் என்னை வந்துட்டு ரீபில்ட் பண்ணானுங்க, அந்த சயின்டிஃபிக் நிஞ்சா டூல்ஸ் வச்சு அவங்க தான் எனக்கு கொண்டு வந்தாங்க, ஸோ அவங்களுக்காக நான் விசுவாசமாக இருக்கிறது எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பில்டப்பில் விடுவானுங்க. ஆக்சுவலாக நருட்டோ லெவலுக்கு ஏதோ ட்ரை பண்ணியிருப்பாங்க, பட் இது அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனில் ஒர்க் அவுட் ஆயிருக்காது, பட் நல்லா தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ தான் இந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா இவங்க எல்லாமே வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க. டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா நம்ம கோஜி கேஷின் வருவார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா செம்மானி ஜட்ஸு போட்டு அவரோட டோட சமாளம் பண்ணோடனே அப்படியே ஒரு ஜிராயோட ஃபீல் தான் வேறு லெவலாக இருக்கும் இந்த சீனு. அப்படியே இந்த இடத்துல வந்து கோஜி கேஷன் அப்பீர் ஆனோடனே எல்லாருமே பார்த்து ஷாக் ஆவாங்க. அண்ட் அப்படி ஷாக் ஆகும்போது தான் இந்த இடத்துல வந்து பொருட்டோ சேவ் பண்ணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம ஏன் என்ன பண்ணுவார் அப்படின்னா செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணுவார். ஆல்ரெடி சாவர நிலைமையில இருப்பார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரியர் மாதிரி ஒரு வாட்டர் பேரியர் மாதிரி போட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பறந்து போயிடுவானுங்க. ஸோ அப்படி இருக்க இந்த இடத்துல ஏவோ மட்டும் செத்துருவாப்பில். ஏன்னா அந்த டோடு வந்து ஏவோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மிதிச்சு அப்படி நசுக்கி வந்து பார்த்தா செத்துருவாப்பில். ஸோ இப்போ தான் நம்ம கோஜி காஷினும் நம்ம கோனாமரும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுவோம். ஏன்னா கோனாமர் தான் சென்சே அப்படின்றனால அவரும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே போய் வாயை கொடுத்து மாட்டிக்கிற மாதிரி கையை கொடுத்து மாட்டிப்பார். ஸோ இப்படி சண்டை போடும்போது இந்த இடத்துல கோஜி காஷின் செம்ம ஓவர் போட இருப்பாப்பில். ஏன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிரையோட க்ளோன். ஸோ அவரோட டிஎன்ஏ வச்சு இவர் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இவருமே பார்த்தீங்கன்னா சண்டை போடுவார். இப்படி சண்டை போடுறதுக்கு இடையில தான் வந்துட்டு பொருட்டோவால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது பொருட்டோவால் இப்போ என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பார். சடனாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஒரு காமா சீல் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ரைஸ் ஆகும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். அண்ட் ஆக்டிவேட் ஆகிறப்போ தான் வந்து சடனாக அவரோட ஃபேஸ்லேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமா சீலோட மார்க்கிங்ஸ்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். சடன்லி என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கோஜி காஷின் வந்துட்டு இந்த ஃப்ளேம் ஜுட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோனாமர் மேலே போட்டு விட்டுருப்பாப்புல. அண்ட் நம்ம கோனாமர் கொழுந்து விட்டு எரிவாப்பில். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம பொருட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரோட காமா சீலை யூஸ் பண்ணி அசால்ட் அப்சர்வ் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா கோனாமர்கிட்ட ரிலீஸ் பண்ணுவார். அண்ட் இப்படி ரிலீஸ் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோஜி காஷின் பார்த்து செமையாக சாக்காரு. என்னடா அது இவெண்ட்டை வந்து இந்த காமா சீல் இருக்கா, ரைட் இவன் வந்து மோமோஷிக்கோட வசல் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ணாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே கிளம்பிடுவார். நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த வெசலோட பாக்ஸ்க்குள்ளே கவாக்கி இருக்க மாட்டான். பட் அப்படி இருக்கப்போ வந்துட்டு அந்த இடத்துல நிறைய கேரக்டர்ஸ், அதாவது கேரக்டர்ஸ்னு சொல்கிறத விட நிறைய பக்ஸ் எல்லாம் சேர்த்து கிடக்கும். ஸோ அப்போலாம் செத்து கிடக்கிறப்போ இந்த இடத்துல இவங்க நடந்து வந்துருக்க இடத்துலையுமே வந்து 1-2 கேரக்டர்ஸ்லாம் செத்து போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. எப்படா இங்கே யாரா செத்துருக்கான், இவனை யாரடா கொண்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம காக்கி படுத்து கிடப்பான். ஸோ காக்கியை படுத்து கிடந்தோன்னு பார்த்தோன்னே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொருட்டோ ஷாக் ஆயிடுவார். ஏன்னா அவரோட கையிலுமே காமாசீல் இருக்கும். காக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஒட்சுச்சியோட வெசல். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோனால் வந்து விழுந்துருவார். ஸோ விழுந்துட்டதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நருட்டோட வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவாக்கி வந்துட்டு இருப்பார். ஏன்னா அவர் வச்சு அவர் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காடி அவர் வந்து பார்த்தா நருட்டோ வீட்டில் தான் இருப்பார். அண்ட் அப்படி இருக்கும்போது வந்து கவாக்கிக்கு வந்து நருட்டோட ஃபேமிலியில் யாரையுமே பிடிக்காது. அப்போ தான் வந்து இந்த இடத்துல பொருட்டோ அண்ட் கவாக்கி 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஆகாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா 2 பேருமே ரைவல்ஸ், 2 பேருமே நருட்டோ சாஸ்கே மாதிரி பில்டப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து கொண்டு போயிருப்பாங்க. இது ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்துட்டு இவங்க 2 பேருக்குமே ஒரு சின்ன சின்ன சண்டையெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போகிறதுல சண்டை நடக்கும். இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சண்டை நடக்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வேஸ்ட் ஒன்று இருக்கும், அந்த பூ வைக்கிற ஜாடி இருக்கும். அதை வந்து பார்த்தோன்னா நம்ம கவாக்கி உடச்சிடுவார். உடச்சோடனே வந்து பார்த்தோன்னா ஹீமாவரி அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தோன்னா இவங்க 2 பேருக்கு இப்படி ஒரு சில போயிட்டு இருக்கப்போ வந்துட்டு இந்த இடத்துல நம்ம கவாக்கிக்கு அங்கே இருக்கவே பிடிக்காது அப்படின்றனால அவர் வந்து பார்த்தோன்னா எஸ்கேப் ஆன்னு சொல்ல ட்ரை பண்ணுவார். நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவனை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணுவார். இவன் என்னடா எங்கே போனாலும் நம்ம வந்து பிளாக் பண்ணிட்டே இருக்கானே, இவன்ட்டு நம்ம எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவாக்கியுமே வந்து பார்த்தோன்னா நருட்டோ வீட்டிலே தங்குறதுன்னு சொல்லிட்டு இருந்துருவார். அண்ட் நம்ம நருட்டோமே வந்து பார்த்தோன்னா முடிஞ்ச அளவுக்கு நருட்டோ தான் வந்து அன்பை புளிவார் அப்படின்றனால கவாக்கிட்டு வந்து பார்த்தோன்னா அன்பை புளிஞ்சு இதுதான்ப்பா கோனஹா, இதுதான் அது இதுன்னு சொல்லிட்டு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் சைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த ஆட்டில் வந்து சூப்பராக வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் அப்படி காமிக்கும் போது தான் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து ஹீமாவரியோட வேஸ் வந்து உடஞ்சி போச்சு அப்படின்றனால அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நருட்டோ அண்டு நம்ம கவாக்கி 2 பேருமே போவாங்க. இதற்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒட்சுச்சியோட வெசலான கவாக்கி காணா போயிட்டாரு அப்படின்ற ஒரு காரணத்தால் அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிகனு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்துட்டு ஒரு பொண்ணு வர இருக்கும் டெல்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுலாம் அவரை பார்த்தா தேடிட்டு இருப்பாங்க. வந்து பார்த்தோன்னா கோனாவில் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையுமே அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கவாக்கியை போய் திரும்பி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி கோனாவுக்கு வந்து பார்த்தோன்னா டெல்டா அண்ட் கோஜி காஷின் 2 பேருமே வந்து பார்த்தோன்னா போவாங்க. ஸோ அப்படி போகும்போது தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு
நம்ம கவாக்கியும் நம்ம பொருட்டோ கூட ட்ரைனிங் எடுக்கிற மாதிரிலாம் காப்பாங்க. அண்ட் இதற்கிடையில் நம்ம கவாக்கியோட ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும்ல. கவாக்கி யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜில் இருப்பான், ரண்டமான வில்லேஜில் அவன் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு இருப்பான். அவங்க அப்பா வந்து பார்த்தா ரொம்ப கெட்டவர், ரொம்ப குடியாரன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவன் மகனே வந்து பார்த்தோன்னா வந்து ரொம்ப பேடாக ட்ரீட் பண்ணுவான். குடிச்சிட்டு வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக அடிச்சுட்டு இருப்பான். இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கப்போ தான் பார்த்தோன்னா ஜிகன் வருவாப்பில். ஜிகன் வந்து என்ன பண்ணுவாப்பில் அப்படின்னா, அந்த மாதிரி இந்த பையனை நான் வந்து காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்களோட அப்பாட்டிருந்து நம்ம கவாக்கி வந்து பார்த்தோன்னா வாங்கிடுவார். எதுக்கு வாங்கிடுவார் அப்படின்னா, நிறைய சின்ன பசங்களை நம்ம கவாக்கி மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெசலாகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா லைக் இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து நம்ம கவாக்கி மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் அடைச்சி வச்சுட்டு நிறைய லிக்யூஃபைலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய டியூபெல்லாம் உள்ளே விட்டு ரொம்ப வித்தியாசமாக வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஸோ அந்த ஒரு ப்ராசஸில் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் செத்து போயிருப்பாங்க. அங்கே வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம கவாக்கி வந்து வெசலாகணும் அப்படின்றதுக்காண்டி ஜிகன்லாம் பயங்கரமாக போட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பார். இந்த இடத்துல வந்து நம்ம ஜிகன் வந்து நம்ம கவாக்கி வாங்கிட்டார் அப்படின்றனால பயங்கரமாக ஃபிசிக்கல் டார்ச்சர்லாம் பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவாக்கிக்கு ஒரு PTSD வர அளவுக்கு வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக வந்து டிப்ரெஸ்ட் ஆயிடுவார். அண்ட் ஸோ ஃபைனலி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே செத்துருவாங்க. பட் நம்ம கவாக்கி முடியும் வெசல் ஆயிடுவார். அந்த ஒரு காலத்தில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல கவாக்கிக்கு வந்து செம டிமாண்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம கவாக்கிக்கு வந்து ஒரு காமாசீல் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா வந்துடும். அதுதான் ஆக்சுவலான மேட்ரு. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சொல்ல மாட்டேன். கவாக்கி வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல செம ஓவர் பர்ட். அண்ட் இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்க போது வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல 2 வெசலுமே வந்துட்டு கோணாவில் இருக்குது. பொருட்டோமே வந்து பார்த்தோன்னா ஒரு வெசல் அப்படின்றதுமே வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா கவாக்கி கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி நம்ம கோணாவில் வந்து இருக்கிறதுக்கு நருட்டோட கொஞ்சம் இன்ட்ராக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் பாண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவான். ஸோ லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா அவனுமே அந்த வேஸ்லாம் வாங்கி கொடுக்கும்போது அவன் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஐக்கியமாயிடுவான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம பொருட்டோக்கு வந்து காமாசியில் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா ட்ரைனிங் எடுப்பானுங்க. அப்படி ட்ரைனிங் எடுக்கும்போது தான் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து டெல்டா வருவா. டெல்டா வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் வரதுக்கான ரீசன் அப்படின்றது என்னன்னா நம்ம கவாக்கி தூக்கிட்டு போகிறதுக்காண்டி தான். ஸோ அதனால் வந்து பார்த்தா இந்த இடத்துல வந்து குயிக் அந்த கோசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி நம்ம நருட்டோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம இவங்க இருக்காங்களா டெல்டா கூட வந்து பார்த்தா சண்டை போடுவாங்க. ஸோ இந்த ஒரு ஃபைட் ஆக்சுவலாக சொல்ல போனால் அனிமேல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பட் ரொம்ப லென்த் இருந்தது. ஸோ அதனால் இந்த ஃபைட்டை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து பார்த்தா வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ, புருட்டோ, கவாக்கி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தா சண்டை போடுவாங்க. அண்ட் இதில் சண்டை போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நான் அவனை ஹீமாவே கொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா டெல்டா வந்து கூட இல்லை இப்படி ஒரு காமெடிலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து டெல்டா அப்படின்றவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு மாதிரி, அதாவது எப்படி நம்ம ட்ராகன் பால் ஃப்ரான்ச்சைஸ் ஆண்ட்ராய்டு பார்த்துட்டு போகலாம் அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து சைபராக் மாதிரி தான். ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்தோன்னா எவ்வளோ ஜெட்ஸு போட்டாலும் அவங்க வந்து பார்த்தோன்னா அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படி வந்து அவங்க வந்து என்ன பண்ணாலுமே பார்த்தா தடுத்து நிறுத்த முடியாது. ஸோ அதனால் அந்த இருக்கிற எல்லா பசங்களோட டீம் ஒர்க்கோடு சேர்ந்து இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம நருட்டோ வந்துட்டு ஒரு ஜிஜாண்டிக்கான ரெசைன் கண்ணை போட்டு ஒரு வழியாக வந்து பார்த்தோன்னா அந்த பொண்ணை வந்து டிஃபீட் பண்ணிடுவாங்க. டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் கோஜி காஷினி இது வந்து பார்த்தோன்னா உன்னிப்பாக கவனித்து கொண்டிருப்பார். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம டெல்டா செத்துருவா. பட் ஆனால் டெல்டாவோட டேட்டா வந்து பார்த்தோன்னா ஒரு ஆண்ட்ராய்டாக இருக்கிறனால ஒரு சைபராக இருக்கிறனால அவரோட டேட்டா மட்டும் வந்து பார்த்தோன்னா எஸ்கேப் ஆயிடும் சம்ஹவ். இது பக்கம் வந்து பார்த்தோன்னா சைடு ஒரு நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும். அதாவது நம்ம கவாக்கி வந்து எப்படி பொருட்டோட ஃபேமிலியோட நல்லா மிங்கிள் ஆகிறாரு, அந்த வேஸ் வந்து அவர் வந்து எப்படி ஒட்ட வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா சைட் பை சைடு எல்லாமே போயிட்டு இருக்கும். டீம் 7 வந்து நம்ம கவாக்கி மிங்கிள் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும். இங்கே வந்துட்டு அவர் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு அந்த ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஆகி பொருட்டோட பிரதர் மாதிரி ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம கவாக்கி நருட்டோ பற்றி தெரிஞ்சு போவார். எப்போன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து நருட்டோ படுத்து தூங்கிட்டு இருப்பார். தூங்கும்போது வந்து பார்த்தோன்னா நம்ம குராமா வந்துடும். இந்த மாதிரி உன்னை பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சராக இருக்குது, நீ வந்து நருட்டோவை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது, அவன் வந்து அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா, அவன் வந்துட்டு அவன் வந்து ரொம்ப லோன்லினஸ்ஸாக இருந்தான், அவன் வந்து இந்த மாதிரி ஹோவாக்கி வரதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம நருட்டோட ஃபுல் ஆர்கின்ஸுமே வந்து பார்த்தோன்னா ஸ்டோரி எக்ஸ்பிளேஷன் மாதிரி நம்ம கவாக்கி சொல்ல இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கவாக்கியும் இந்த இடத்துல நருட்டோ நல்லவன் தான், அவனோட ஃபேமிலி நல்லவங்க தான், நம்ம தான் வந்து தப்பாக நினச்சிக்கிட்டோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவர் வந்து ரொம்ப நல்லவர் ஆயிடுவார். ஆக்சுவலாக அவர் நல்லவர் தான். இந்த இடத்துல வந்து சாஸ்கி என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வந்து பார்த்தோன்னா அந்த ஒட்சுதுக்கி மெம்பர்ஸ்லாம் இருக்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பார். இந்த ஒட்சுதுக்கி கிளான் மெம்பர்ஸ்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தோன்னா ஹோலோகிராமாக இருக்கும். காகியோட ஹோலோகிராமு, மற்ற ஒட்சுதுக்கி மெம்பர்ஸோட ஹோலோகிராம்லாம் இருக்கும். அண்ட் அப்போ தான் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம இஷிக்கி ஒட்சுதுக்கி வருவார். அதாவது ஜிகன் வந்து பார்த்தோன்னா வருவார். ஜிகன் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா டென்டில்ஸோட சக்கரை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா டக்குன்னு வந்துட்டு கவாக்கி இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா போயிடுவார். இங்கே வந்துட்டு அவர் காமாசியில் ஆக்டிவேட் பண்ணோன்னே அங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம இங்கே சொட்டா அங்கே வலிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கவாக்கியோட காமாசிலுமே பார்த்தோன்னா ஓப்பன் ஆகும். அண்ட் அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஓப்பன் ஆகும் போது தான் இந்த இடத்துல வந்து கோணாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. அண்ட் அதில் வந்து பார்த்தோன்னா ஜிகன் வராரு. ஜிகன் வரும்போது தான் வந்து இந்த இடத்துல வந்து கவாக்கி எங்கே இருக்காரு அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாரு. ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஜிகன் அண்ட் கவாக்கி போத் லிங்க்டு அப்படின்றனால இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அவரோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சி இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம கவாக்கியை கொண்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா சண்டை போடுறாங்க. அங்கே நருட்டோ இருக்காரு. நருட்டோக்கும் ஜிகனுக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபைட் நடக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலுமே வந்து நம்ம கவாக்கினால தான் இந்த இடத்துல வந்து நருட்டோ சண்டை போகிறாரு அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த இடத்துல நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது நருட்டோ வந்து பார்த்தோன்னா கிவ் அப் பண்ண மாட்டார். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம ஜிகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நருட்டோ வந்துட்டு அவரோட ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா கொண்டு போகிறாரு. அது இதுக்கு முன்னாடி நம்ம சாஸ்கி எங்கே இருந்தாரோ அந்த இடத்துக்கு வந்து கூட்டு போகிறாரு.
அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ அண்ட் ஜிகன் 2 பேருமே சண்டை போடும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ சேவ் பண்ணுற மாதிரி சாஸ்கேமே இங்கே வந்து பண்ணா இருக்காரு. டே நீங்கள் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் இங்கே காத்துவோக்கில் இன்வெஸ்டிகேட் பண்ண வந்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ அண்ட் சாஸ்கே ஜிகன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் போகுது. இந்த ஒரு ஃபைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் வைஸாக சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ஒரு ஃபைட்டில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ நல்லா பயங்கரமாக அடி வாங்குவான். சேம் அஸ் நம்ம சாஸ்கே வந்து பார்த்தா ரினேகனை யூஸ் பண்ணி அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லிட்டு மேனேஜ் ஆகிட்டு அப்படி இப்படின்னு போயிட்டு இருப்பாரு. நருட்டோமே வந்து பார்த்தோன்னா குரமா சக்கரமோடு அது இதுன்னு போட்டு என்ன தான் வந்து பார்த்தோன்னா அவர் வந்துட்டு லைக் அவரோட வந்து பார்த்தோன்னா சண்டை போட்டாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஜிகன் வந்து அப்சர்வ் பண்ணி ஷ்ரிங்க் பண்ணுவான் ஜுட்ஸுஸை. சொன்னால் அவன் வந்து பார்த்தோன்னா வே டூ ஓவர் பாட் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நருட்டோ அண்ட் சாஸ்கே 2 பேர்த்தாலுமே வந்து பார்த்தோன்னா எதிர்கொள்ள முடியாது. நம்ம சாஸ்கேலாம் சுசானெல்லாம் போடுவார். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா சக்கராட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நருட்டோ அண்ட் சாஸ்கே 2 பேருமே வந்து பார்த்தோன்னா லைக் அவ்வளோதான் நாக் டவுன் பண்ணிடுவான். அப்படி இங்கே நாக் டவுன் பண்ணோன்னே வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து நம்ம நருட்டோ மாட்டிக்குவார். பட் ஆனால் நம்ம சாஸ்கே என்ன பண்ணிடுவார் அப்படின்னா அந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆயிடுவார். ஏன் எஸ்கேப் ஆயிடுவார் அப்படின்னா நம்ம சாஸ்கேட்ட தான் வந்து ரினேகன் இருக்குது அப்படின்றனால அவர் வந்து பார்த்தோன்னா டெலிபோர்ட் பண்ணி நம்ம கோனாக்கு வந்து பார்த்தா திரும்பி வந்துடுவார். அண்ட் இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்தா தெரியப்படுத்துவார். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம நருட்டோ ரெஸ்கியூ பண்ணோம் அப்படின்றதுக்காண்டி நியூ டீம் 7 அதாவது கவாக்கியோட சேர்த்து இங்கே இருக்கிற புருட்டோ அப்புறம் வந்துட்டு சாராடா மிட்சுகி இவங்க எல்லாமே பார்த்தோன்னா நியூ டீம் 7. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம நருட்டோ சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவாக்கியோட காமாச்சியில் யூஸ் பண்ணி ஸ்பேஸ் டைம் நிஜுட்சு போட்டு ஒரு போட்டில் போட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த குறுக்க நம்ம சீக்கிரம் வந்துருவாப்பில். ஏன்னா உனக்கு பார்த்தா சந்தேகமாக இருக்குது அண்ட் நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தோட ஒரு ஸ்பையாக இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுது. அப்படி சொன்னால் நான் ஒன்று விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ பைண்டிங் டெக்னிக்கெலாம் யூஸ் பண்ணி நம்ம கவாக்கி வந்து லாக் பண்ணுவார். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாமே அதாவது நியூ டீம் 7 எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுவாங்க. பிகாஸ் தே வாண்ட் டு சேவ் நருட்டோ அப்படின்ற ஒரு காரணத்தால். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போரோன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்திருப்பான். ஸோ அங்கே போரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் டைம் நிஜுட்சு போட்டோடனே வந்துட்டு நம்ம நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு டப்பாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போட்டு சீல் பண்ணி வச்சிருப்பானுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ வந்து அன்பாக்ஸ் பண்ணுவானுங்க. அண்ட் இந்த போரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக போரோக்குன்னு தனியாக இந்த ஒரு பொருட்டோ அனிமேல ஒரு ஸ்டோரி போகும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்ட் வச்சிருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குணப்படுத்துவார். பட் ஆனால் லேட்டரான அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி வந்து போயிட்டுருக்கும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் அதை தொடர்ந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ டீம் 7 எல்லாமே சேர்ந்து இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா போரோ வந்து டிஃபீட் பண்ணோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புருட்டோ அண்ட் கவாக்கி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா காமாசில் யூசர் அப்படின்றதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போரோ அட்டாக் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணுவாங்க. போரோஸோட ஜுட்ஸுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வைரஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரால் சண்டை போட முடியாது. இந்த இடத்துல ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா நம்ம சாராடா தான் வந்து சண்டை போடுவாங்க. இந்த சீனில் வந்து சாராடாக்கு வந்து செம்மையான ஸ்பாட் லைட் இருக்கும். சாராடா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஷேரிங்கனை யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா சண்டை போடுவாங்க. அண்ட் அப்படி சண்டை போடும்போது தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்து இவனுக்குள்ள ஒரு கோர் இருக்குது. அந்த கோர் எடுத்துட்டோன்னா அதுதான் அவனோட வீக் பாயிண்ட். அது மட்டும் தான் இப்போதைக்கு தேவை. அது இருந்துச்சு அவனை வந்து டிஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம சாராடாவோட ஷேரிங்கனை யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து அவனோட கோர் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தோன்னா தேடுவாங்க. அண்ட் அதை வந்து தேடி அதுவுமே வந்து பார்த்தோன்னா நம்ம சாராடா சக்ஸஸ்ஃபுல்லி வந்து எடுத்துருவாங்க. அண்ட் இப்படி எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா ஃபைனலி வந்து நம்ம போரோஸ் வந்து டிஃபீட் பண்ணிடுவாங்க. போரோ டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபைனலி இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம நருட்டோவுமே வந்து பார்த்தோன்னா அன்பாக்ஸ் பண்ணிடுவானுங்க. அதாவது வந்து பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணிடுவானுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா திரும்பி போரோ வருவான். அண்ட் திரும்பி போரோ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா அட்டாக் பண்ணுவோம். இந்த இடத்துல அட்டாக் பண்ணும்போது வந்துட்டு எல்லாருமே வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம போருட்டோவும் ஃப்ளெக்ஸ் பண்ணல அப்படின்றனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போருட்டோ ஒரு மோமோஷிக்கு வெர்சல் அப்படின்றனால அந்த இடத்துல தான் நம்ம போருட்டோ வந்து மோமோஷிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவார். இந்த சீன் வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக இன்டர்நெட் எடுத்து பிரேக் பண்ணிச்சு அந்த டைமில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சீனு. அண்ட் அப்படி வந்து இவர் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோன்னா செம ஈஸியாக வந்துட்டு அந்த இடத்துல போரோ வந்து பார்த்தோன்னா டிஃபீட் பண்ணிடுவார். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக டெல்டா இறந்து போலன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த இடத்துல வந்து டெல்டாவோட டேட்டா அதாவது மைண்ட் மட்டுமே வந்து பார்த்தோன்னா வேற ஒரு இடத்துக்கு அதாவது இதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க எங்கே இருந்தாங்களோ அங்கே வந்து பார்த்தோன்னா போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அவங்களோட பாடி திரும்ப வந்துடும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சி காட்சி நம்மளோட பண்ணுற ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா நம்ம டெல்டாவுக்கு வந்து ரொம்ப சந்தேகமாக போடும். என்னடா அது இவங்க வந்து நம்மளோட ஒரு பிளானுக்கு ரொம்ப வித்தியாசமாக வந்து பார்த்தோன்னா செயல்படுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து பார்த்தோன்னா தட்டி கேட்கறதுக்காண்டி டெல்டா போவாங்க. அண்ட் அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல கோச்சி காசும் சண்டை போகலாம்னு சொல்லிட்டு போகிறப்போ அமோட தான் இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அமோட வந்து பார்த்தோன்னா டெல்டா வந்து ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி லேட்டராக ஷட் டவுன் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம கோஜி காஷின் வந்து டேரெக்டாக நம்ம அம்மாவோட வந்து பார்த்தோன்னா கோனாவை வந்து சமன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அம்மாவோட இது கோனாவுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த அம்மாவோட வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக வந்துட்டு கோனாவுக்கு வந்துட்டு இப்போ நடக்கிற எல்லா விஷயத்தையும் காரணம் யார் ஒட்சுசுக்கினா யார் எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தோன்னா சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி வந்து வந்திருப்பார். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா சீக்கமாரோட பையனான சீக்கடை வந்து கிட்னாப் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு சீனாரியோ போவோம். ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்துட்டு அவனும் சொல்லுவான் இந்த மாதிரி ஒட்சுசுக்கிலான்னா இப்படிப்பா இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஹியூமன்ஸ் வந்து வெசலாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஜிகன் வந்து ரொம்ப வயசானவன். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அவன் வந்து ரொம்ப வீக்கரான படியும் கூட. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா இன்னொரு வெசலை தேடுவாங்க. அண்ட் அவன் வந்து பார்த்தோன்னா சக்ஸஸ்ஃபுல்லி கவாக்கியாக மாட்டான். அதுக்காண்டி தான் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியான நிறைய போராட்டங்கள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த இஷிகி ஒட்சுசுக்கி யாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் காகியை கூட வந்தவங்க. பட் ஆனால் காகியை லேட்டர் என்ன பண்ணிடுவா அப்படின்னா அந்த இஷிக்கி வந்து பெட்ரே பண்ணிடுவா. பெட்ரே பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல நம்ம இஷிக்கி என்ன பண்ணிடுவார் ஜிகன் சொல்லிட்டு ஒரு ஹியூமனோட ஒரு பாடி வந்து பார்த்தோன்னா ஒரு வெசலாக யூஸ் பண்ணிக்குவார். ஸோ இப்போதைக்கு அவன் வந்து பார்த்தோன்னா ஒரு வீக்கரான ஹியூமன். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஹியூமன் தேவைப்படுது அப்படின்றனால தான் வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம கவாக்கியை வெஸ்ல யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஒரு ஸ்பையாக மாறி விடுவார். அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவங்க சைடில் இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்களா மாறாமல் ஒருத்தர் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ கவாக்கி வந்து கோணால தான் இருக்கான் அப்படின்றனால எந்த நேரத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிகன் வந்து கோணால வந்து அட்டாக் பண்ணலாம், அவன் வந்து பார்த்தீங்கன்னா கவாக்கியை தூக்கிட்டு போகலாம், அது எப்போ வேணாலும் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாவோட வந்து சொல்லி வச்சிருப்பாரு. இங்கிட்டு என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம கோஜி காஷனுக்கும் ஜிகனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் நடக்கும். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோஜி காஷனை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிராயா வைப்ஸ் வரும். ஸோ இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபைட் போயிட்டு இருக்கேன், அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிட்டு இருப்பாப்ல. அதில் முக்கியமாக சொல்ல போனோம்னா அந்த ஒசுஜி கிளான் மெம்பர்ஸை பற்றி, இந்த ஒசுஜி கிளான் மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளான்ட் போய் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 டேல்ஸ் வந்து க்ரோன் பண்ணுவாங்க. அதாவது அந்த ஒரு ட்ரீ இருக்கும் தெரியுமா, அந்த ட்ரீயை க்ரோன் அப் பண்ணி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சக்கரா ஃப்ரூட் எடுத்து இவங்க சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய எனர்ஜி வரும். அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னிபோடண்ட்டாக மாறுவாங்க. இது வந்து நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா கோஜி காஷனுக்கு ஜிகனுக்கு இடையில ஒரு செம்மையான ஃபைட் போயிட்டு இருக்கும். அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபயர் பால் ஜெட்ஸ் மாதிரி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போடுவாப்பில் நம்ம கோஜி காஷன். அண்ட் அப்படி போடும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஜிகனோட பாடி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கரியினோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம இஷிகி உட்சுச்சிக்கியோட ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஷிகி உட்சுச்சிக்கியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உருவம் எடுத்து வந்துருவார். அண்ட் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒசுஜி கிளான் மெம்பராக மாறினதுக்கப்புறம் அதாவது ஒரு ஃபுல் ஃபார்மாக வந்துட்டார் அப்படின்றனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோஜி காஷனார் அவரை வந்து பார்த்தீங்கன்னா வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் காண்ட்ரும். அண்ட் அவரை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜிராயா மாதிரி இருப்பார். ஸோ இதான் வந்து நிறைய பேர் அந்த டைம்லேருந்தே வந்து ரூமர் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். அண்ட் அதையுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிராயா கிடையாது. ஜிராயோட க்ளோன் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிராயோட டிஎன்ஏஸ்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிராயோட க்ளோன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோஜி காஷன் நம்ம அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருப்பாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஷிகி உட்சுச்சிக்கியோட நம்ம கோஜி காஷன் சண்டை போட்டிருந்தார் அப்படின்றனால இந்த இடத்துல இஷிகி உட்சுச்சிக்கோ ஒரு ஒசுஜி கிளான் மெம்பர் அப்படின்றனாலையும் ஒரு ஓபியா இருக்கார் அப்படின்றனாலையும் இந்த இடத்துல நம்ம தப்பிச்சா தான் ஆச்சு உர்ரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா எஸ்கேப் போயிடுவார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஷிகி கோனாக்கு வந்து அப்படின்றனால அங்கே இருக்கிற கோனாவில் உள்ள எல்லா வில்லேஜ் எல்லா மக்களையுமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணலாம்னு சொல்லிட்டு வருவார். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நிஜாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ பண்ணுற மாதிரி வருவானுங்க. பட் ஆனால் அவனுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இஷிகியோட ஈக்குவலான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் கோனா மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக அடி வாங்குவார். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கே வந்து நருட்டோன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஜிகனுமே வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே டெலிபோர்ட் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்டோ இருப்பார் அப்படின்றனால இஷிகி உட்சுச்சிக்கு என்ன பண்ணுவார்னா பொருட்டோ அட்டாக் பண்ணிட்டு இந்த மாதிரி மோமோஷிக்கியோட ஒரு வெசலாக தானே நீ இருக்க, ஸோ அதனால் மோமோஷிக்கியோட ஃபார்ம் உன்னோட பாடியில் வந்து 80% கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது இன்ஃபோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நருட்டோ சாஸ்கே இந்த மாதிரி பொருட்டோன்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செய்வார். அண்ட் இப்படி வச்சு செய்யும் போது வந்து நருட்டோக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பார். ஏன்னா எது பண்ணாலும் இவன் அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்றனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவாக்கி சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி நருட்டோ அண்ட் சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா இஷிகி உட்சுச்சிக்கியோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஃபைட் பண்ணும்போது தான் வந்துட்டு நம்ம நருட்டோ பேரியன் மூடுக்கு போவார். ஏன் பேரியன் மூடுக்கு போவார் அப்படின்னா ஒசுஜிக்கி அப்படின்றவங்க செலஸ்டியல் சஃபைன்ஸ் மாதிரி. ஸோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஏலியன் பீயிங். அஃப்கோர்ஸ் காகியை கூட சண்டை போடும்போது இவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்ட் எல்லாம் டிஃபீட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம சாஸ்கேட்ட ரினேகனு ஷரிகனு இருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்ம நருட்டோட்ட குராமா டெய்லி பீஸ் மோடுன்னு சொல்லிட்டு எப்படிலாம் போய் பார்த்தாலும் அவரால் எதிர்கொள்ள முடியல. ஸோ அப்போ தான் வந்துட்டு ஒரு வழியாக ஒரு உதவி கேட்குறாரு நருட்டோ குராமாட்டை. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி போது தான் குராமா சொல்லுது ஒரு வழி இருக்குன்னு சொன்னோன்னே ஏன்டா இதை நீ முன்னாடியே சொல்ல மாட்டேடா, நான் அப்பயே யூஸ் பண்ணியிருப்பேனடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் நம்ம குராமா இதுதான் சரியான நேரம்னு எனக்கு தோணுச்சுன்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லிடும். ஸோ இதில் வந்துட்டு என்ன பின் விளைவு அப்படின்னா இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது நம்ம 2 பேர்த்தோட ஆயிலுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி ஒரு ஃபார்ம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அதனால் உயிர் குத்துறதில்ல தம்பி அப்படின்னு சொன்னோடனே இல்லை நான் ஆல்ரெடி சாகிறதுக்குலாம் துணிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லுவார். எப்படான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எப்போ ஓகே ஆனோன்னா அப்போவே என்னோட வில்லேஜுக்காண்டி வீடு கொடுக்க நான் தயாராகிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். நான் ஓகே ஆனதுக்கப்புறம்னு இல்லை, நான் எப்போ பறந்தவொடனே ஓகே ஆனோம் அப்படின்னு ஒரு கனவு இருந்துச்சோ அப்போவே வந்துட்டு நான் அதுக்கு வந்து தயாராகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். நம்ம குராமாவும் உத்தரவளிக்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குராமா நருட்டோ சேர்ந்து தன்னோட ஃபைனல் ஃபார்மாக பேரியன் மோடுக்கு போகிறாங்க. பேரியன் மோட் பார்க்கறதுக்கு மாங்கால பார்த்ததை விட அனிமேல செம்மையாக இருந்துச்சு. அந்த அனிமேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டுடியோ பீரியட்டும் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ போது இந்த இடத்துல பார்த்தோன்னா அந்த மாதிரி நீ எவ்வளோக்கோ நடிக்கிறியோ அவ்வளோக்கோ பார்த்தோன்னா அவனோட லைஃப் ஸ்பெண்ட் குறைஞ்சிட்டே இருக்கும். பட் ஆனால் என்கிட்ட இருக்கிற ஃபார்ம் அப்படின்றதுமே இப்போ நிரந்தரமான ஃபார்ம் கிடையாது. இந்த இடத்துல நம்ம எவ்வளோக்கிலோ இருக்கோமோ அவ்வளோக்கோ இந்த ஃபார்மில் இருக்கும்போது வந்து பார்த்தா நம்மளுமே வந்து இறந்து போயிடுவோம். அதாவது நான் இறந்து போயிடுவேன் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தா நம்ம குராமா சொல்லாமல் வச்சிருக்கோம். இப்போ அந்த இடத்துல என்னதான் நம்ம நருட்டோ ஓபியா இருந்தாலும் அவர் வந்துட்டு நார்மலாக ஹேண்ட் டு ஹேண்டாக தான் வந்து இஷிகியோட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருந்தாரு. ஸோ அவர் ஃபைட் பண்ணும்போதே இடையில அதோட பின் விலையெல்லாம் காமிச்சிருந்தாங்க. நருட்டோவால் கேப்பில் சண்டை போட முடியல, அன்கான்ஷியஸாக போனார். ஸோ அப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு ஃபைனலி அவரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அன்கான்ஷியஸாக போய் கீழே விடுறாரு இஷிகி உட்சுச்சிக்கி அடிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறப்போ. ஏன்னா பேரியன் மோட்டில் மாசு காமிச்சு விட்டுருப்பாரு. ஸோ இதற்கு இடையிலலாம் என்ன நடக்கும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி அவருமே பிரேக் டவுன் ஆகி கீழே விழுந்துருவார், அன்கான்ஷியஸாகவும் ஆயிடுவார்.
சொல்லுவார். ஸோ ரைட்டு இதுதான் உன்னோட வீக்னஸ் ஆடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நருட்டோ நல்லா அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்துட்டு நம்ம கவாக்கியை டெலிபோர்ட் பண்ணுறாரு இருக்கிற இடத்துக்கு. ஸோ டெலிபோர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நருட்டோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொஞ்சம் ஹோல்ட் அவுட் பண்ணி நீ எங்கேயாவது ஓடி போயிடா, தப்பிச்சு போயிரு, எங்கேயாவது மறைஞ்சு போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே கவாக்கியும் மறைஞ்சு போய் ஒளிஞ்சுக்கிறான். ஸோ உடனே வச்சுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் உனக்கு 20 செகண்ட்ஸ் டைம் தரேன், நீ வரலன்னா நான் வந்துட்டு அவ்வளோதான் உன்னை கொண்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிடுவார். ஸோ அந்த 20 செகண்ட்ஸ் ஃபுல்லாமே வந்து இந்த ஜிஎன் எப்படி கவாக்கி டார்ச்சர் பண்ணாங்க, இந்த வெசலாக இருக்கிறதுக்காண்டி நம்ம கவாக்கி பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே காப்பாங்க. ஆல்ரெடி காமிச்சதான், பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவர் தன்னோட வாழ்க்கையில் பட்ட அவமானங்கள், இன்சல்ட்டு, அந்த ஒரு வெசலாகிறதுக்காண்டி அவர் பட்ட எல்லாத்தையுமே காமிப்பாங்க. அது ரொம்பவே மோசமாக இருக்கும். ஸோ ஃபைனலி அவருமே லைக் வரக்கூடாதுங்கிற ஒரு இதில் தான் இருப்பார். பட் ஆனால் ஃபைனலி அவர் என்ன சொல்லிடுவார் அப்படின்னா, அதாவது நம்ம இசியோ சுசுகி என்ன சொல்லிடுவார் அப்படின்னா, நான் எப்படி எனக்கு வர வைக்கணும்னு சொல்லி தெரியும், நீ இங்கே வரல அப்படின்னா நான் நருட்டோ கொண்டுரு அப்படின்னு சொன்னோடனே வந்துட்டு டக்குனு கவாக்கி அந்த இடத்துல ஷோ பண்ணுறாப்ல. ஷோ பண்ணோடனே வந்துட்டு அவருமே வந்துட்டு லைக் ஃபயர் பால் ஜுட்ஸு போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃபயர் பால் ஜுட்ஸு போனோடனே என்ன நடக்கும் அப்படின்னா, டே என்னடா நிஞ்சட்ஸில் யூஸ் பண்ணுற, நீ எல்லாம் பெரிய நிஞ்சாவான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் இன்சல்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இன்சல்ட் பண்ண கையோட கவாக்கி கையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த காமா மார்க்கை சீல் பண்ணி விடுறாரு. ஸோ சீல் பண்ணோடனே என்ன நடக்குது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அவருமே கொஞ்சம் கொஞ்சமாக லைக் சாம்பலோட சாம்பலாக கரைஞ்சி போயிட்டு இருப்பார்ல. ஏன்னா அவரோட டைம் அப்படின்றது ஒரு லிமிட்டடான ஒரு டைம் தான். ஸோ அப்படியே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வேனிஷ் ஆகிட்டு இருக்க சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கவாக்கியோட பாடி அப்படிது சடனாக அது வந்து வேனிஷ் ஆகுது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அது வந்து ஷேடோ க்ளோன். அந்த இடத்துல நம்ம எல்லாத்துக்குமே ஷாக், என்னடா இவன் கவாக்கி நிஞ்சட்ஸ்லாம் யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு நருட்டோவே ஷாக் ஆகல. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அந்த சீல் மார்க் ஆனது அப்படின்றதுமே வந்துட்டு ஒரு மிஷின் ஃபீல்டான ஒரு அட்டம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இசியோ சுசுகியும் அழகாக போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஷாக்கார கையோட கவாக்கி என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக வேனிஷ் ஆனோன்னா மொத்தமாக சோழியை முடிச்சு விட்டு இசியோ சுசுகியே அவ்வளோதான் சாவடிச்சு விட்டுறாரு. சோழியை முடிஞ்சிடுச்சு. அஃப்கோர்ஸ் அந்த ஒரு இடத்துல இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஒரு சுசுகி வந்து தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம நருட்டோ போய் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போது தான் சடன்லி பொருட்டோ எந்திரிச்சிடான். பொருட்டோ எந்திரிச்சு என்ன பண்ணுறான், சாஸ்கியோட கண்ணை கச்சக்க அவ்வளோதான் ரினே கண் இருக்கிற கண்ணில் ஒரே போடா போட்டுறான். போட்டதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லாமே பாஸ் ஆகிறாங்க. இவனுக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லும்போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா மோமோஷிகி ஃபார்மில் இருப்பான். அதாவது மோமோஷிக்கு அவனை டேக் ஓவர் பண்ணிடுவான். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி மோமோஷிகி ஃபார்மில் இருக்கும்போதும் அதே மாதிரி தான் பொருட்டோ வந்து டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பொருட்டோ வந்து அன்கான்ஷியஸாக தான் இருப்பான். ஸோ அதனால் அவனை எப்படியாவது திரும்பி கான்ஷியஸாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி சாஸ்கி அமட்ராசு போடுவாப்பில். ஸோ நிறைய பேர் தடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது தான் நம்ம சாஸ்கிக்கு ஒரு யோசனை வரும், இவனுக்கு வந்து இப்போ சக்கரை எம்டியாக இருக்குது. ஸோ கொஞ்சமாக சக்கரை இருந்தால் தான் அவன் வந்து கான்ஷியஸாக வர முடியும், அப்போனா தான் வந்துட்டு அவனும் பழைய ஃபார்முக்கு வர முடியும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவருமே காமாக தான் இருப்பார். அவருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைக் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரும்போது மோமோஷிகி ஃபார்மில் இருக்கிற அந்த பொருட்டோ என்ன பண்ணுவார் அப்படின்னா வேனிஷிங் ரேஷன் சாஸ்கி மேலே போடுவார். இப்போதைக்கு கவாக்கியால் மட்டும்தான் தடுக்க முடியும். கவாக்கி என்ன பண்ணுவார், என்னடா நீ என்ன கண்ட்ரோலருக்கு சொல்லிட்டு நீ அன்கண்ட்ரோலபிளாக சுற்றிட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரு டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுவார், ஃபயர் ஸ்டீல் போடுவார். ஃபயர் ஸ்டீல் ஒரு டெக்னிக்கை போட்டோன்னு என்ன ஆகும் அப்படின்னா அதை வந்து அவர் அப்படியே அப்சர்வ் பண்ணுவார். ஸோ மோமோஷிக்கு வந்து அப்சர்வ் பண்ணல. ஸோ அப்படி அப்சர்வ் பண்ணும்போது அந்த சக்கரை அப்படின்றது பொருட்டோட பாடியில் ஏறிடும். ஸோ ஏறும்போது அவர் வந்துட்டு தன்னோட கான்சியஸை திரும்பி பெறுறாரு. ஸோ பெறும்போது அவருமே வந்துட்டு அந்த மோமோஷிக்கியை கொஞ்சம் கொஞ்சமாக பொசஸ் பண்ணிட்டு இருந்த அந்த மோமோஷியை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணி அப்படியே அந்த தலையில் ஒரு ஹார்ன் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கொம்பு அப்படியே உடைக்கிறாரு. ஸோ ஃபைனலி அவருமே பார்த்தீங்கன்னா திரும்பி பழைய நிலைமைக்கு வந்துடுறாரு. ஸோ இதோட அந்த ஒரு ஃபைட் அப்படின்றது முடிஞ்சிடுது. முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம நருட்டோ காமிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காமிக்கும் போது ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த மைண்ட்குள்ளே பேசிப்பாங்களே. ஸோ அதை காமிக்கிறாங்க. நருட்டோன்னு குராமா ரெண்டு பேருடைய ஃபைனல் கன்வர்சேஷன் இங்கே தான் போயிட்டு இருக்கு. நருட்டோவை இங்கே நருட்டோவை எழுப்ப முயற்சி பண்ண இங்கே நருட்டோவும் குராமாவும் பேசியிருப்பாங்க மைண்டில். ஸோ இந்த இடத்துல நருட்டோ தான் செத்து போயிட்டதாவே உணர்ந்து குராமா கூட பேசிட்டு போகிற மாதிரி நான் ஹினாட்டா ஹிமாவட்டி நான் ஆல்ரெடி சொல்லிட்டு வந்துக்கலாமா அப்படின்னு நம்மளால் அவர் வந்து சொல்லுவார். ஸோ ரைட்டரா அப்படின்னாலும் ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு குராமா நருட்டோ பேசிட்டுப்பாங்க. என்ன சொல்லுவார் நருட்டோ அப்படின்னா, அந்த மாதிரி கவாக்கியும் பொருட்டோ பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லிக்கும் போது கவாக்கியும் பொருட்டோவையும் பார்க்கும்போது சின்ன வயசில் நீயும் சாஸ்கே எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து தோணுதுன்னு சொல்லிட்டு குராமாவும் சொல்லும். அதுக்கப்புறம் நருட்டோவும் குராமாவை பார்த்து இந்த மாதிரி எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து எனக்கு ஒரு தம்பியும் அண்ணனும் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஆனால் அந்த ஒரு குறையை நீ தீர்த்துட்டு குராமா, என் கூடயே நீ பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என் கூட ட்ராவல் ஆயிருக்க, ஸோ அதனால வந்து ரொம்ப நன்றி அப்படின்னா சொல்லிருக்கோம். அந்த இடத்துல குராமா ஒரு ட்விஸ்ட் வைக்குது. இந்த இடத்துல நீ சாகர நினச்சிட்டு இருக்கியா, அது கிடையாது, இந்த இடத்துல நான் தான் வந்துட்டு செத்துட்டேன். ஸோ ஆல்ரெடி நான் உனக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். பேரியன் மோடில் வந்துட்டு போனோம் அப்படின்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொன்னது உண்மை தான். பட் ஆனால் உயிர் போகிறது யாரோட உயிர் அப்படின்றத நான் சொல்ல மறந்துட்டேன். உயிர் ஆக்சுவலி போகிறது அப்படின்றது என்னோட உயிர் தான். ஏன்னா ஆக்சுவலி ஜின்சுரிக்கு சாக மாட்டாங்க, அந்த டெயில் பீஸ் தான் வந்து ஆக்சுவலி சாவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குராமா வந்து சொல்லுவார். இதை கடைசியாக அந்த ஃபியூ செகண்ட்ஸில் தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதை சொன்னவனே வந்துட்டு லைக் நருட்டோக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா அது அப்போ நம்மளை விட்டு பிரியறது குராமாவா நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த டைம்லாம் நருட்டோ கொஞ்சம் மிஸ்டப் ஆறாரு. பாவீங்களா நீ என்ன இப்படி பிராங்க் பண்ணிட்டே குராமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனவே ரொம்ப சேடாக வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் நருட்டோ ஃப்ரான்சைஸை பற்றி சொல்ல வேணும், அவங்க வந்து சேட்னஸுக்கே பேர் போனவங்க அப்படின்றனால அந்த இடத்துல எண்டு கார்டை போடுறாங்க. நருட்டோவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாரு. அப்படியே குராமாவும் வேனிஷ் ஆகுது. அண்ட் அப்படியே எண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எண்டிங் தீமை போட்டவொடனே என்ன நடக்குது, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே குராமா கூட நருட்டோ ஷேர் பண்ணிக்கிட்டு எல்லா மூமெண்ட்ஸையுமே காமிக்கிறாங்க. அண்ட் அதோட இந்த எபிசோடு வந்து முடியுது.
ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபைட்டு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு கிளம்பணும்ல, எப்படியாவது கோனோவா போகணும் அப்படின்றனால காவாக்கி என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொருட்டோட சீலை ஆக்டிவேட் பண்ணி இந்த டெலிபோர்ட் பண்ண சொல்லுவான். அந்த ரிஃப்ட்னு சொல்லுவாங்க அந்த டேர்மு, அதாவது ஓப்பன் பண்ண சொல்லுவான். அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணால் தான் கோனோவாக்குள்ளே போக முடியும். பட் ஆனால் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஸோ இப்படி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதுவுமே ஓப்பன் ஆயிரும். ஸோ போர்ட்டல் வெளியே எல்லாருமே போய் கோனாவில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்லி ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. ஸோ ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் பொருட்டோ அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் நம்ம பொருட்டோவை நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிப்பாங்க. அப்போ தான் சாரடா வச்சியா வரும். சாரடா வச்சியா வந்தோடனே அவங்க அப்பாட்ட போய் உங்களோட கண்ணிக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ தான் நம்ம பொருட்டோ வந்துட்டு இந்த மாதிரி அஃப்கோர்ஸ் சாஸ்கிக்கு ரினேகன் போச்சுல, ஸோ அதனால் இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், அந்த பொறுப்பை நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருட்டோ வந்துட்டோம்னா நம்ம சாரடா வந்து தான் சொல்லுவாங்க. ஸோ இப்படிலாம் சொன்னதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நருட்டோட்ட குராமாவில் சாஸ்கேட்ட ரினேகன் இல்லை. சீரியஸாகவே இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் எனக்கு இது நருட்டோ ஃப்ரான்ச்சைஸ் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே நருட்டோவில் யாருக்காவது ஒருத்தர் செத்துட்டாலும் கூட அதை வந்து பார்த்தீங்கன்னா 5 எபிசோடு போட்டு ஓட்டி நல்லா ஒரு ஃபேர்வெல் தான் கொடுப்பானுங்க. குராமா செத்ததுக்கு வி டிசர்வ் இட். பட் ஆனால் சாஸ்கேக்கு ரினேகன் போச்சு, அதை வச்சு லைக் ஒன்றுமே நடக்காத மாதிரி சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்தாங்க. இந்த இடத்துல நீங்கள் பர்டிகுலர் எபிசோட பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் சாஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் ஐ பேட்ச்லாம் போடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ஷீகமார் வந்துட்டு இந்த மாதிரி அமாடோட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அமாடோ யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட தெரியாதவங்களுக்கு அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காராவில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணியிருப்பான். கிட்டத்தட்ட காரணம் என்னன்னு சொல்லிட்டு தெரியாதவங்களுக்கு பொருட்டோ இந்த வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு நம்ம நருட்டோ ஷிப்பிடல் அக்காட்சின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போல, அதுதான் பொருட்டோட ஒரு லோ பட்ஜெட் அக்காட்சிக்கு. இவங்களோட நோக்கம் அப்படின்றது அந்த காட்ரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வர வச்சு அஃப்கோர்ஸ் ஒரு சுசுகி பிளானை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அண்ட் இதோட லீடர் அப்படின்றவர் ஜிகன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ இந்த இடத்துக்கு வந்துருப்பாரு. அதை பற்றிலாம் நான் அடுத்து ஸ்டோரி ஸ்பேஷனோ இல்லை சம்மரியோ பண்ணும்போது உங்களுக்கு விளக்க வரையா சொல்கிறேன். ஸோ இவர்கிட்ட வந்து இப்போ இந்த ஷீகமாரி விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் இப்போதைக்கு காரால் எல்லா மெம்பர்ஸுமே இறந்துட்டாங்கன்னு சொல்லும் போது தான் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் இருக்கானுங்க. ஸோ அந்த நான் உருவாக்கின ஒரு சில பேர் இருக்கானுங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் வந்து கோடு அப்படின்றவன் ரொம்ப ஆபத்தான ஆளு, டேஞ்சரஸ் சொல்லுவோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் நம்ம இசிக்கியோட வெசல் தான். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கோடை காமிப்பாங்க. கோடை காமிக்கும் போது கோடோட கையிலையுமே ஒரு காமா சீல் இருக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு பெரிய ஷாக் ஏற்படும். அவனோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கார்மா சீல் இருக்கும். ஸோ அதை காமிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10 tails எல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்படி காமிக்கும் போது தான் இவரோட காமா சீல் சடனாக ஆக்டிவேட் ஆகி அதில் வந்து என்ன நம்ம இசியோசியோட சோல் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ ரிலீஸ் ஆனவொடனே இப்போதைக்கு என்னால் வந்து பெர்மனெண்ட்டாக வெளியே வர முடியாது, அதாவது ஒரு கேரக்டர் வெளியே வர முடியாது, ஏன்னா என்ன வந்து அவனுக்கு கொண்டுட்டாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு என்னோட சோல் என்னோட ஸ்பிரிட் மட்டும் தான் உன்னோட வந்து கனெக்டாக இருக்கும். என்ன வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ அதனால் என்னுடைய வில்ல வந்து நீ தான் கேரி பண்ணி போகணும், ஒட்சுசிக்கியோட வில் அப்படின்றத கேரி பண்ணுறதுக்கான பொறுப்பு அப்படின்றது ஓன்ட்ட தான் இருக்குது. அதனால் நம்மளோட மிஷினை நிறைவேற்றிடுறா அப்படின்னு சொல்லிட்டு முழு ஃபெய்த்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டை தான் நம்ம இசியோசிக்கு ஒப்படைச்சிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா வேலை செய்வார். ஸோ இவன்ட்டு ஒப்படைக்கிறதுக்கு இவனுக்கு எப்போ காமாசீல் கிடச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலி லைக் ஒட்சுசிக்கியோட வெசல் ஆகிறதுக்கான ஒரு காமாசீல் வந்து பார்த்தீங்கன்னா கோடுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி கவாக்கி வந்து ஒரு பர்ஃபெக்டான வெசலாக மாறிடுவான். ஸோ அதனால் இவனால் வந்து லைக் என்னதான் ஒட்சுசிக்கியை கொண்டு வர முடியலாட்டினாலும் இவனால் வந்து பார்த்தீங்கன்னா காமா பவர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கோடுமே ஒரு வகையில் விசுவாசி தான். எப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவர் ரொம்ப வில்லன் தான். அண்ட் அதே சேம் டைம் ஒட்சுசிக்காண்டி ஏதாவது ஒரு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டெப்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா இறங்கியிருப்பான். ஸோ அதனால தான் இந்த டைம் வந்து ஒட்சுசிக்கியோட வில்ல வந்து நம்ம கோடு வந்து கேரி ஆன் பண்ணிட்டு போகிறோம். இவன் தான் அடுத்த ஆர்க்கோட வில்லன். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா திரும்பி கோனாவா காப்பாங்க. கோனாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ அண்ட் சாஸ்கே நம்ம சாக்குரோட அந்த ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருப்பாங்க. அப்போ தான் நம்ம சாக்குர் அந்த மாதிரி சரி இப்போ என்ன ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிக்கும்போது இப்போ நான் நல்லா தான் ஃபீல் பண்ணுறேன், பட் என்னோட பாடியில் ஏதோ ஒரு விஷயம் இல்லாத மாதிரி தோணுது, அதாவது என்னோட பாடியில் ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்கிறார் சொல்லிட்டு. ஏன்னா அஃப்கோர்ஸ் அவரோட பாடியில் குராமால அண்ட் அதே சேம் டைம் இந்த மாதிரிலாம் சாஸ்கேட்டையும் பேசியிருப்பாங்க. ஏன்னா சாஸ்கேட்டே நினைக்கல. அண்ட் இதுக்கப்புறம் இந்த எபிசோடில் பெருசாக எதுவுமே நடக்காது. பொருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீடியாலாம் ப்ரெஸ் மீடியாலாம் மறைச்சு நான் உங்களை இன்டர்வியூ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சண்டை போடுறதை பற்றி வீரவாசனெலாம் பேசி அவர் இந்த மாதிரி நாளாக அப்படி செஞ்சேன் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு டிவியில் இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அண்ணோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிடும். ஆக்சுவலி இந்த எபிசோட் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் தான். அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியல, நருட்டோவில் ஒரு நல்ல சீன் ஒரு நல்ல எபிசோடு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-200 ஃபில்லர் எபிசோடோ இல்லை அனிமே கேரக்டர் எபிசோடே கடந்தால் மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட ஞானப்பழம் மாதிரி அந்த ஒரு எபிசோடு. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு போன எபிசோட் அமைஞ்சது. ஸோ எனிவேஸ் அடுத்த எபிசோட்ஸில் எப்படி எனக்கு ஃபில்லர் போதா இல்லை அனிமே கேரக்டர் வரப்போதான்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல. அண்ட் இந்த முக்கியமான ஒரு எபிசோடில் பெஸ்ட்டான ஒரு சீனை இவனுக்கு இன்க்ளூட் பண்ண மறந்துட்டானுங்க. அதுதான் இந்த காட் ஆஃப் ஒட்சுசிக்கின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு சீனு. எனக்கு தெரிஞ்சு ஏன் இந்த சீனை இப்போ ரிவீல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மேபி அதை நெக்ஸ்ட் எபிசோடில் காமிக்கலாம், ஆர் மேபி அதை சொல்ல வேண்டிய நேரத்தில் கரெக்டாக கிராண்டியராக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனிமேல நினைக்கிறேன். மாங்கா படித்தவங்களுக்கு இது என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். அந்த இசியோட்சுதிக்கு வந்து இந்த மாதிரி கோடிட்ட சொல்லுவான், இந்த மாதிரி நீ வந்துட்டு ரொம்ப சக்தியாக இருந்த நானும். ஸோ எங்களோட ஒட்சுசிக்கி வில் அப்படின்றது என்னன்னா எல்லா பேலன்ஸுமே அப்சர்வ் பண்ணி அதில் வந்து அந்த சக்ரா ஃப்ரூட்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒட்சுசிக்கி காடா மாறணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலி அந்த ஒரு விஷயம் வந்துட்டு அனிமே
பார்க்காதவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நான் நல்ல வேளை இந்த ஆர்க் வரைக்கும் மாங்க வந்து நான் படிச்சுட்டேன். ஸோ எஸ், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதை கண்டிப்பாக அனிமேல சொல்லும்போது ப்ரீஃபாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடக்கும், மெயினான ஒரு விஷயம் இந்த எபிசோடில். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சுமீரின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாங்க. சுமைரியா இல்லை சுமீரியான்னு சொல்லிட்டு எனக்கு சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போருட்டோ மேலே அஃபெக்ஷன் உள்ள மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போருட்டோ மேலே க்ரஷ் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காப்பாங்க. அவங்களுமே வந்து பார்க்க கிட்டத்தட்ட ஹினாட்டா மாதிரி இருப்பாங்க. அதாவது எப்படின்னா ஹியூகாமா இருக்க மாட்டாங்க. அவங்களோட ஹேர் கலராக இருக்கட்டும், ஓவரால் அந்த பர்பிள் கிளாத்ஸ் தான் வியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேர்த்தி அடுத்த நருட்டோ அண்ட் ஹினாட்டா மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் ஆனால் என்னன்னே தெரியல, எதுக்கு இவனுக்கு இப்படி ஒரு பிளானில் வந்தானுங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே நருட்டோவோட பையனான பொருட்டோவும் சாஸ்கியோட பொண்ணான சாரடாவும் ரெண்டு பேருமே வந்துட்டு லைக் லவர்ஸ் ஆகி அவங்க ரெண்டு பேர் தான் வந்துட்டு ஒரு லைக் எப்படி சொல்கிறது, ஒரு கப்புள்ஸாக இருக்கிற மாதிரி ஃபியூச்சரில் காப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருந்தது. திருப்பி ஏன் எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. பட் எது எப்படியோ அதை வந்து ஃபியூச்சரில் காப்பாங்க. அண்ட் யா, இதுதான் இப்போதைக்கு இந்த எபிசோட் வந்து நடந்துச்சு. ஸோ கைஸ், இதோட வந்து பார்த்தீங்கன்னா பொருட்டோட கம்ப்ளீட் ஸ்டோரி அசாஃப்னு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ யா, நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. பட் ஆனால் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. ஸோ அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒரு தெரிஞ்சது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.